ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். களம் 2026 தொகுப்பினுடைய ஜேர்னலிஸ்ட் டேபிள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கருத்துரையாளர்கள் முதல்ல நம்ம அறிமுகப்படுத்தலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர், மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன், மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் இதயா, மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ப்ரீ எலெக்ஷன் இயரினுடைய இறுதி நாட்களில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துடும். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் 4 முனை போட்டி உறுதியாக இருக்குது. இப்போ வரைக்கும் 4 முனை போட்டி கன்ஃபார்ம் இருக்குது. அப்படி ஆனால் எத்தனை முனைகள் இருந்தாலும் பிரதான முனைகளில் 2 கட்சிகள் தான் இருக்கும். 2 இடங்கள் தான் பிரதான இடங்களாக இருக்கும். அந்த 2 இடங்களுக்கான போட்டி இங்கே ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. ஆளும் கட்சியான திமுகவை எதிர்க்கிறது யார் அப்படிங்கிற இடத்துக்கு எல்லோருமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் இந்த விவாதத்தை நம்ம நகர்த்த இருக்கிறோம். திரு ஷபீர் முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த பிரதான 2 முனைகள் விஜய் சொன்ன மாதிரி அவருடைய லாங்குவேஜ்லேயே தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி தானா? விஜய் தன்னுடைய இருப்பை இந்த எலெக்ஷனில் காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். ஏன்னா இது முதல் எலெக்ஷன். அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அவர் என்ன கிரியேட் பண்ணுறாரோ அதுதான் அவருக்கு அடுத்த கட்டமாக அவருடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் இப்போ விஜய் யாருடன் கூட்டணிக்கு போவார், அவர் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனால் திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்ற கணக்கெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது அல்லது வாக்கு சதவீதம் என்ன வரும் அப்படின்றதெல்லாம் முதல் தேர்தலில் அவர் தனியாக நின்று தான் அதை பார்க்கணும். அதனால அவர் தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்றத அது பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திமுக மீதான அந்த அதிருப்தி என்பது ரொம்ப கடுமையாக இருக்கிறது. பல விஷயங்களில் திமுக மீதான அதிருப்தி என்பது இருக்கிறது. ஆனால் அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். இந்த எதிர்கட்சிகளை விஜயம் சேர்த்தே சொல்கிறீங்களா? அதிமுக குறிப்பாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவால் அந்த 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 இடத்த அவங்களால சரியாக ஒரு எதிர்கட்சி அரசியல் செய்ய முடிகிறதா அப்படின்னா பல விஷயங்களில் அவங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற நிலைமை. நீங்கள் 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இதே 2021க்கு முன்னாடி இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எப்படி இருந்துச்சு நிலைமை? ஒரு பேனர் விழுந்தால் கூட அதிமுக ஆட்சியை அதாவது அதிமுக ஆட்சிக்கு அவ்வளோ நெருக்கடி வரக்கூடிய அளவில் செய்திகள் இருக்கும், மக்கள்கிட்ட கோபம் இருக்கும், இந்த அரசு இருக்கணுமா வேணாமா அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு என்பது இருந்துச்சு. அது இது வரைக்கும் இந்த ஆட்சிக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக இல்லை. அது ஏன்னா எதிர்கட்சிகள் அதை செய்யவில்லை. தற்போது விஜயுடைய வருகை அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷனையும் மாற்றி இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். விஜயுடைய வருகை என்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறது. 2வது, விஜய் வருகின்ற 2026 தேர்தல் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்ற அந்த கட்டமைப்பு அவர் அந்த இம்ப்ரெஷன் அவர் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. அதில் ஓரளவுக்கு அவர் அந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயமும் அதிமுகவுக்கும் வந்திருக்கிறது, திமுகவுக்கும் அந்த பயம் வந்திருக்கிறது. நீங்கள் சமீப காலத்தில் திமுகவுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா விஜய் பேர் மட்டும்தான் சொல்லலை, தாவேக்கான்னு சொல்ல, விஜய்னு சொல்ல. அவங்க நடத்துகிற எல்லா கூட்டங்கள்லையும் விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க நடத்துகிற எல்லா கூட்டங்கள்லையும் விஜயோடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அவங்க நடத்துகின்ற நிகழ்ச்சிகளில் பாருங்கள், நாங்கள் தாவேக்காவை விட பெட்டராக நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம், அது ஒரு தற்குறி கூட்டம், இது ஒரு அறிவுசார் கூட்டம் அப்படின்ற மாதிரி எல்லா கம்பேரிசனும் இதோட தான் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, 2024 தேர்தலுக்கு முன்பு திமுக அவ்வளோலாம் தேர்தலில் 2024 தேர்தலில் லோக்சபா எலெக்ஷனில் ரொம்ப மெனக்கெட்டுலாம் ஜெயிக்கல. அவங்களுக்கு தெரியும் களம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, ஆன்டி பிஜேபி ரெட்ரிக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ மோடி 12 முறை வந்தாலும், அமித்ஷா 10 முறை வந்துட்டு போனாலும் நமக்கு கவலை இல்லை, நமக்கு களம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ விஜய் வந்ததுக்கு பிறகு இந்த 4 முனை போட்டியில் இது 3 முனை போட்டியாக மாறிவிடுமோ அப்படின்ற அச்சம் என்பது தற்போது திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க எடுத்திருக்கக்கூடிய சர்வேலெல்லாம் விஜய் ஓரளவுக்கு முன்னேறி கொண்டே வருகிறார் அப்படின்னும் போது இப்போது இவங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரத்தில் மட்டும் எவ்வளவு ஆக்டிவிட்டி திமுக பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இன்க்ளூடிங் நெல்லையில் இம்ப்ராம்ப்டோவாக ரோட் ஷோ நடத்துறது, கொளத்தூரில் ரோட் ஷோ நடத்துறது, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் விழா, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இளைஞரணி கூட்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ அடுத்தது பல்லடத்தில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. நிகழ்ச்சிகளை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல திமுகவுக்கு அந்த நெருக்கடி என்பது தாவேகாவினால் உருவாகி இருக்கிறது அப்படின்றது தான் இருக்குது. பட் இது எல்லாமே லீடிங் அப் டு தி எலெக்ஷன். நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி
டிஎம்கேவுடைய ஆன்ஸ்லாட்டும் ஏடிஎம்கேவுடைய ஆன்ஸ்லாட்டும் சமாளிக்கிற அளவுக்கு தாவேகா இருக்கிறதா, அந்த அளவுக்கு அந்த கட்சியோட கட்டமைப்பு இருக்கிறதா, அந்த அளவுக்கு அந்த கட்சியில் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, திமுக கேண்டிடேட்டை எதிர்க்கிறதுக்கும் அதிமுக கேண்டிடேட்டை சமாளிக்கிற அளவுக்கு கூட அவங்ககிட்ட ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்வி. பட் இந்த தருணம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இம்ப்ரெஷன் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியை அவர் உருவாக்குகிறார் அப்படின்றது தெரியுது. நான் இந்த கேள்வியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது, புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அவங்க எப்போவுமே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களை வந்து சைட்லைன் பண்ண பார்ப்பாங்க. அவங்க கிடையாது ஆக்சுவல் பிளேயர், நான் தான் ஆக்சுவலான அந்த இடத்துக்கு வரேன். அண்ணாமலை பாஜக தலைவர் ஆனப்போ கூட அவர் அந்த இடத்த தான் கிளைம் பண்ணார். வைகோவா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், மறுபடியும் மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், இவங்க எல்லோருமே ஆளும் கட்சிக்கு எதிரி நாங்கள் தான். அவங்க 3வது இடத்துல தான் இருப்பாங்க, ஆனால் அந்த 2வது இடம் எங்களுடையது தான் அப்படின்றதான் வந்து கிளைம் பண்ணுவாங்க. விஜயனுடைய கிளைமும் அப்படி ஒன்று தானா, இல்லை உண்மையிலே அந்த பொட்டன்ஷியல் விஜய்க்கு இருக்கா? சரி, அந்த பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு களத்துலேருந்து வரக்கூடிய செய்திகள் விஜய் இஸ் சர்ஜிங் அஹெட். உங்களுக்கு பல இடங்களில் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவில் விஜய்க்கான ஆதரவு என்பது இருக்கிறது அப்படின்றது களத்துலேருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. நீங்கள் ஏடிஎம்கேவுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்லேயே வந்து விஜய்க்கான பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு திரைத்துறையிலேருந்து வராரு அப்படின்னும் போது அந்த ஆல்டர்னேட்டிவ் இவராக இருக்குமோ அப்படின்ற அந்த மனநிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா அது அதிமுக மீது இருக்கக்கூடிய அதிமுக மீது அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது வரல. நீங்கள் 2024 கூட்டணியை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு, சரி இவங்க கூட்டணியை விட்டு வந்துட்டாங்க, தைரியமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்கள் அதே நிலைப்பாட்டில் அதிமுகவால் வந்து ஒரு 6 மாதம் கூட ட்ராவல் பண்ண முடியலையே. எலெக்ஷன் முடிஞ்சு ஏப்ரல் மாதத்தில் கூட்டணி மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணி உருவாகிறது. என்டிஏ கூட்டணி உருவானதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த கூட்டணிக்கான மொமெண்டம் எங்கே, அந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் வந்து சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி என்பது அந்த கூட்டணிக்கு இருக்கிறது. மக்கள் மத்தியில் அந்த கூட்டணிக்கான ஆதரவு என்பது இல்லை. குறிப்பாக பாஜகவுடைய அரசியல் அப்படின்றது இங்கே வந்து ஒரு எதிர் அரசியலாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படின்னும் போது ஏடிஎம்கே தலைவர்களே வந்து அந்த மனநிலையில் இல்லையே. நீங்கள் திரு இபிஎஸ் அவர்களே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் வந்து இபிஎஸ் அவர்கள் பேசினது தானே. எங்கள் கூட ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி வந்துருச்சு அப்படின்னு பேசினார். அப்போ இது எல்லாமே வந்து நாம் வந்து பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்றத அதிமுக தான் மணிக்கு ஒரு முறை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் எங்கே போனாலும் அந்த அந்த விஷயத்தை தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ தேமுதிகவுடைய நிலைமை என்ன, யார் பக்கம் போகிறாங்க, பாமகவுடைய நிலைமை என்ன, நீங்கள் பாமக கூட்டின 2 பாமக இருக்கு. அன்புமணி ராமதாஸ் கூப்பிடுற நிகழ்ச்சிக்கு அதிமுக போல. அப்போ அதுவே வந்து ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன் தானே உங்களுக்கு. அப்போ இவங்க இந்த அடுத்த கட்சிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. 2வது தாவேகாவுடைய இதுவும் என்னன்னா, இப்போ வரைக்கும் விஜய் மட்டும்தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுறாரு, விஜய் மட்டும்தான் சில விஷயங்களை பண்றாரு. விஜய் கூட யார் கூட்டணிக்காக வரப்போறாங்க, எந்த கூட்டணி அவர் அமைக்க போறாரு, அவரை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது இருக்கு. ஒரு ஜனவரி பிப்ரவரி நெருங்கும் போது தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறேன். பட் அது வரைக்கும் வந்து நிலைமை இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஸோ விஜய்க்கு ஒரு கரூருக்கு பிறகு ஒரு மொமெண்டம் வந்து அப்படியே டவுன் ஆச்சு. இப்போ ஈரோடுக்கு பிறகு அதை மறுபடியும் பேக் டு ட்ராக் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும் விஜயுடைய தீவிர திமுக எதிர்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆதரவு திரட்டி கொடுக்கிறது. இன்னைக்கு அதிமுகட்ட இளைஞர்களுடைய வாக்குகள் இல்லை, அதிமுகட்ட சிறுபான்மையினருடைய வாக்குகள் இல்லை, அதிமுகட்ட பெண்களுடைய வாக்குகள் இல்லை, அதிமுகட்ட இன்னைக்கு இருக்கிற ஜென்சி வாக்குகள் இல்லை, அதிமுக கிட்ட வந்து தலித் மக்களுடைய வாக்குகள் இல்லை. இன்னைக்கு அந்த வாக்குகள்லாம் வந்து திமுக பக்கம் கன்சாலிடேட் ஆகியிருக்கு. அப்போ விஜய் வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக உள்ளே வராரு அப்படின்னா இந்த வாக்குகளை தான் அவர் அதிகமாக எடுப்பார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த வாக்குகளை அவர் திமுகலேருந்து நிறைய வாக்குகளை எடுத்தார் அப்படின்னா இந்த காம்படிஷன் இன்னும் நேரோ ஆயிரும், இன்னும் டைட் ஆயிரும் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. குபேந்திரன் சார், இந்த மொத்த இவ்வளோ நேரம் சொன்னதனுடைய நோக்கம் இதுன்றது கரெக்ட் அப்படி என்ன அப்படின்னா, அதிமுக வந்து விஜய் வந்து 3வதுக்கு தள்ளுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம களத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 70,000க்கும் அதிகமான பூத்துகள் இருக்குது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அந்த 70,000க்கும் அதிகமான பூத்துகளுக்கும் பூத் கமிட்டி போட முடிஞ்ச கட்சிகள் அப்படின்னா அதிமுக தான். ஆனால் தாவேகா தரப்பு வந்து அதை ஒரு மாதிரி கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ நாஞ்சில் சம்பத் கிட்ட வந்து நேர்காணல் நான் கேட்டப்போ பூத் கமிட்டி என்னங்க பூத் கமிட்டி, அது எல்லாமே நாங்கள் ஜெயிப்போம். அதிமுக எந்த இடத்துல இருந்து வளர தொடங்குச்சோ, அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் என்ற திரைபிம்பத்தின் மீது இருந்த ஒரு பெரிய கவர்ச்சி. அதுவே வந்து விஜய்க்கும் போதுமானதாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் அதிமுக விஜய் ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற வாதங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனானப்பட்ட எம்ஜிஆர் அவருக்கு இருக்கிற கரிஸ்மாட்டிக் வேல்யூ, அவர் திமுகவில் ஏற்படுத்திய
தாக்கம், கலகம். அவர் தனியாக நின்னாரா? 77 தனியாக நின்னாரா? 80 தனியாக நின்னாரா? 84 தனியாக நின்னாரா? எம்ஜிஆரே அந்த கதின்னும் போது விஜய்க்கு மட்டும் ஏங்க இப்படி ஒரு நம்ம கவரேஜ் கொடுக்கணும்? முதல்ல இந்த மீடியாவுடைய ஒரு மோசமான காட்சி அமைப்பு, அப்புறம் இந்த தேர்தல் வியூகதாரிகள் என்ற ஒரு மோசடியான கூட்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து தேவையில்லாமல் விஜய் வந்து ரொம்ப உச்சத்தில் வச்சு கொண்டாடுறோம். நமக்கு வைகோ வந்து கட்சி விட்டு வெளியே வரும்போது இப்படிப்பட்ட ஊடகங்கள் இல்லை, டிஜிட்டல் ஊடகங்கள் இல்லை, யூடியூப் கிடையாது. பத்தாத்துக்கு அதுக்கப்புறம் விஜயகாந்த் வரும்போது இப்படிலாம் இல்லை. ஆனால் விஜய்க்கு நம்ம காட்டுற கவரேஜ் இருக்குல்ல, என் உள்பட தான் எல்லா மீடியாவும் ஏதோ ஒரு சதி திட்டத்தில் போய் விழுந்து கிடக்கின்றன. அதுக்கப்புறம் தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவங்க அடிக்கிற அடி இருக்க போகிறாங்க, ஐயோயோ சான்ஸே கிடையாது. என்னவோ ஓட்டுப்பட்டியெலாம் நிரம்பி போய் இல்லை ஓட்டு எல்லாம் குத்தின மாதிரியும் இப்போ எடுத்து பிரித்த உடனே எண்ணி நேராக பனையூர்லேருந்து அப்படியே அவர் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து முதல் நாள் முதல் கையெழுத்து அந்த ஃபைல் தான் இன்னும் ரெடியாக நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு அபத்தமான வாதம் வைக்கிறோம்னா, நான் ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் ஒரு உண்மை தெரியும். 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்ததுல்ல, அந்த கூட்டணிக்கு என்னென்ன கட்சி இருந்துன்னு நான் சொல்லிடுறேன். தேமுதிக அது அமைஞ்சது பிறகு தான் தேமுதிக வந்தது. ஆனால் அதுக்கு விடுதலை சிறுத்தை ஆரம்ப சுழி போட்டது. அதன் பிறகு மதிமுக, தமாக இவங்கெல்லாம் உள்ளே வந்த பிறகு தேமுதிக பின்னாடி வந்தது. இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம். சரி, தேமுதிகவுக்கு முதல்ல வந்து 8%, அதன் பிறகு 10%. சரி, 2011 10, 2009 10 நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இல்லை ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும் போது அப்போ குறைஞ்சிச்சு, 10 கீழே குறைஞ்சிச்சு. சரி, 10 கீழே ஆவரேஜாக ஒரு நிரூபிக்கப்பட்டது 8. இன்னும் உங்கள் கணக்கு என்ன சொல்லுங்கள்? 10 உங்கள் கணக்கு கடைசியா 2009 10 அந்த 10 மதிமுக கூட கொடுப்பீங்க, ஒரு 2 கொடுப்பீங்களா? வைகோ கிட்ட ஒன்றா சொல்லிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். ஒரு 12. சரி, விடுதலை சிறுத்தை ஒரு 2 தருவீங்களா? 14. தமாகாக்கு 1 15, சிபிஐ 1, சிபிஎம் 1, என்னாச்சு? 18%. எந்த மீடியாவாவது இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு மக்கள் நல கூட்டணி 18% வாக்குகளை பெறும் வாங்குறது எவ்வளோ தெரியுமா? எடுத்து கூகுளில் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். யாராவது எந்த மீடியாவாவது, எல்லாரும் ஆங்கில ஊடகமாகட்டும், தமிழ் ஊடகமாகட்டும், அகில இந்திய ஊடகமாகட்டும், சர்வதேச ஊடகமாகட்டும், தமிழ்நாட்டில் 2016 இதுவரை அமையாத ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது, மக்கள் நல கூட்டணி. இந்த கூட்டணியால் யாருமே ஆட்சிக்கு வர முடியாது, அல்லது ஒரு 18% ஓட்டுகளை வாங்க போகிறதுன்னு யாரா சொன்னாங்களா? ஏன் சொல்லலை? இப்போ மட்டும் எப்படிங்க 12வது 16வது 24வது 35வது இனிமேல் யாராவது சொன்னோம் 43ன்னு நண்பர் வந்து தவிர எடுத்துக்க மாட்டாங்க என்ன? ஸோ இதாக அப்போ என்ன மீடியா கொடுக்குற இப்படி ஒரு போலி பிம்பம். இந்த போலி பிம்பம் ப்ளஸ் 2வது எல்லோரும் இந்த பெய்டு ஸ்ட்ராட்டஜியால் வருகிற இந்த வித்தியாசம் கணக்கு. அவன் ஒரு கணக்கு சொல்கிறான், என்னவோ ஒன்று சொல்கிறான். களத்தில் நிற்கும்போது ஒன்றும் வேண்டாம், 2019 அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் வந்து வேட்பாளர். ஒரு இருக்கிறதுல பெரிய நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என் நண்பர் தான் அங்கே பொறுப்பாளராக இருந்தார் திமுகவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பூத்தில் ஆள் இல்லை. எவ்வளோ வருஷ கட்சி? அதிமுகவுக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சிக்கு கடைசியில் அந்த ஊரில் இருக்கிற HM போஸ்ட் மாஸ்டர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க தலைமையில் பூத் கமிட்டி போட்ட உண்மை திமுகலாம் கேட்டு பாருங்கள். டீப் சவுத்தில் ஏடிஎம்கேல கன்னியாகுமரியில் பூத் ஏஜெண்டே கிடையாது, தலைமை பூத் ஏஜெண்டே கிடையாது. பல தொகுதியில் தலைவாய் கேட்டிங்கன்னா யார் சொன்னதும்பார், அவர் தெரியும், நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆஃப் த ரெக்கார்டை கேளுங்க. ஸோ இப்போ ஆனானப்பட்ட இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகளுக்கு இந்த நிலைமை இருக்கும்போது இவர் விஜய் வராரு. நீங்கள் சொன்னது 75,000 சில்லற பூத் வந்துச்சு, 68,400 வந்து இப்போ 75,000 சில்லற வந்துச்சு, 6,000 பூத் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? கிராமப்புறங்களில் நீங்கள் நகர்ப்புறங்களில் தான் இப்போ இந்த விஜய்க்கு வந்து யாரும் தாறுமாறாக சொல்கிறது, இவ்வளோ ஓட்டுருக்கு இவ்வளோ ஓட்டுருக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் ஒரு சர்வே எடுத்ததாகவும் அதில் 30% விஜய்க்கு இருப்பதாக சொல்லி அவர் ஒரு 10 நாளாக தூங்காமல் இருக்கார். யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். என்னன்னா அது இங்கே 30 இருக்கா அப்படின்னு. ஏன்னா இப்படி தான், வேறு வழி இல்லை. நீ என்ன சயின்டிஃபிக் மெத்தடில் எடுத்தீங்க, அது உண்மையிலே எப்படி எல்லாரும் சொல்கிறார்ல, அவர் சொன்னார்ல முதல்ல, திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய், தேனி விஜய், எல்லாத்துலேயும் விஜய். யார் நிற்க போகிறது? விஜய் தொகுதியிலே எவ்வளோ தண்ணி குடிக்க வைப்பாங்க தெரியுமா திமுக அதிமுக?
அதாவது தேர்தல்னா என்னன்னு தெரிய வைக்க போகிற இது முதல் விஜய்க்கும் அரசியல் புரிதல் கிடையாது, விஜயோட சேர்ந்துருக்கிற கூட்டத்துக்கு அரசியல் புரிதல் கிடையாது. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு எந்த ஊருன்னு தெரில, ஈரோடு நினைக்கிறேன், அதுக்கு முந்தின இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் ஒரு 10-15 யூடியூப்பில் பேட்டி எடுத்தாங்க. ஒன்று பார்த்தேன், ஒரே ஒரு கட்டு மட்டும் பார்த்தேன். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேட்டி கொடுக்குறாங்க. சார், இந்த சட்டமன்றமே போலி, நாங்கள் இல்லாத சட்டமன்றத்தில் எப்படி ஸ்டாலின் சொல்கிறது எப்படி சட்டமாகும், நாங்களாம் இல்லையே, இன்னும் நாங்களாம் எம்எல்ஏ வரல. அப்போ பார்த்துங்க, 2021 கட்சியே இல்லாத விஜய்க்கு எம்எல்ஏவாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி உத்தரவு போட முடியும், நாங்கள் இல்லாத சட்டமன்றத்தில் எப்படி ஒரு சட்டம் போடலான்னு கேட்குறான். இப்படிப்பட்ட புரிதலோடு இருக்கிற கட்சி இதை உட்காந்து நம்ம மக்கள் மீடியா யூடியூப்பில் போட்டுக்கிறாங்க. நாங்கள் இல்லாத சட்டமன்றம் தலை போட்டு பார்க்குறவன் பைத்தியக்காரனா, கேட்குறவன் பைத்தியக்காரனா, சொல்கிறவன் யார்? இல்லை சார், நீங்கள் இந்த சர்வே இதுக்கு நான் அப்புறம் வரேன். நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஊடகங்கள் வந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டீங்க, நான் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2019 மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் நான் உள்படனா மீடியாவுக்கு நானும் பொறுப்பேற்று அதான் சொல்கிறேன். நான் ஓப்பன் இன்னும் சொல்லிடுறேன். போது நீங்கள் கேள்வி எப்படின்னு தெரியல. இப்போ ஏற்கனவே இருக்கிற கட்சியெல்லாம் வந்து போதாத கட்சியா, ஆகாத கட்சியா? இது எதுக்கு இந்த கட்சி நான் கேட்குறேன். ஏற்கனவே இந்த அதிகாரிகள் ராஜ்யம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது. இன்றைக்கி திமுக அமைச்சர்களை விட அதிகாரம் படைத்தவர்கள், சர்ம வல்லமை படைத்தவர்கள் அதிகாரிகள். தலைமைச் செயலாளர் உள்பட கடைசி கன்னியாகுமரியில் இருக்கிற ஆர்டிஓ வரைக்கும், தாசில்தார் வரைக்கும் இவங்க போட்டதான் சட்டம். நான் எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும் என்னால். அதனால் இந்த அதிகாரிகள் ராஜ்யம் இப்போ இப்படி கலைஞர்கிட்டேருந்து, கலைஞர் அருகாமையிலிருந்து 50 வருடம் அரசியல் பார்த்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினாலே அதிகாரிகள் பேச்சை தட்ட முடியவில்லை. அவர் வைத்து தான் சட்டம், அவர்கள் போடு தான் உத்தரவு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு நேராக கோட்டையில் போய் இடம் கொடுத்தா என்ன அங்கே ஆகும்? ஏற்கனவே ஒரு நம்ம 91-96 ஆட்சி காலம் பார்த்தோம். அப்புறம் ஜெயலலிதா வந்து இந்த வெள்ள காலத்தில் என்ன நடந்ததுன்னு அதிகாரிகள் சொல்ல போய் தான் விஷயமே தெரிஞ்சுது. யாரும் அதிகாரிகள் சொல்லாமல் இந்த விஷயம் வராது. சிஎம் தூங்கிட்டு இருந்தாங்க, நான் எழுப்ப முடியலன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? ஒரு டேமை, ஒரு அணை வந்து ஏரி திறப்பதற்கு முதலமைச்சரிடம் அனுமதி வாங்க வேண்டும்னு யாருக்காவது தெரியும்? மக்கள் எந்த மீடியா கேளுங்க. இது வரைக்கும் அப்படி ஏதாவது உத்தரவு வந்திருக்குதா? முதலமைச்சர் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி திறக்க உத்தரவு. மேட்டூர் அணைக்கு மட்டும்தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிற வரலாறு உண்டு. வேறு எந்த அணைக்கும் கிடையாது. அங்கே லோக்கல் யார்? கலெக்டர் அறிவிப்பார், கலெக்டர் திறப்பார், கலெக்டரோடு போக மாட்டார் சில அணைக்கலாம். ஆனால் இந்த செம்பரம்பாக்கம் அணை திறப்பதற்கு முதலமைச்சர் தூங்கி கொண்டிருந்தால் நாங்கள் வந்து எழுப்ப முடியவில்லை. இந்த எப்படி வருது பாருங்கள். அப்போ அதிகாரிகள் எவ்வளோ கேவலமான அதிகாரிகள். ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த ஊரில் வந்து முதலமைச்சர் சொல்கிற வரைக்கும் அதிகாரி உட்காந்துருப்பானா? தடியடி அடிக்கிறதுக்கோ துப்பாக்கி சுடுக்கோ என்ன அதிகாரி வந்து மேலே கேட்டுக்கிறானா? அது மாதிரி இந்த அதிகாரிகள் ராஜ்யத்தை வந்து விஜயெல்லாம் வந்தார்னா நாட்டு மக்களுக்கு ஐபிசி மூலமாக அரைக்கோல் விடுக்கிறேன். தயவுசெய்து விஜயெல்லாம் வந்து நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா இந்த நாடு குட்டிச்சவராக போயிடும். 5 தேர்தல் வரட்டும், 3 தேர்தல் நிற்கட்டும். அவர் தேர்தல் உருளட்டும் புரளட்டும் வரட்டும், மக்கள்கிட்ட நிற்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும். அவர் வரவேணான்னு சொல்ல. ஆனால் நேரம் எடுத்த உடனே போய் கோட்டையில் உக்காரணும், 2 பேரும் தூக்கி தூரம் போட்டணுன்றதுலாம் வந்து தயவு செய்து மக்களும் பேசக்கூடாது. அப்படி ஒரு சிந்தனை வரவே கூடாது. இல்லை, ஜனநாயகத்தில் அதுக்கு எல்லாருக்குமான உரிமை இருக்குது. 2019 மக்களவைத் தேர்தல் நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து தொலைக்காட்சிகளில் ஒரு ட்ரெண்ட் இருந்தது. பாஜகவிற்கு எதிரான செய்திகள் அல்லது பாஜகவை எதிர்க்கிற மாதிரியான இப்போ ஒரு திமுக கூட்டம் நடக்குது அப்படின்னா அதை வந்து மக்கள் பார்க்குற எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது. அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டை வந்து இப்போ விஜயனுடைய கூட்டங்களுக்கு வந்து நம்ம தொலைக்காட்சிகளே பார்க்க முடியுது. எப்போவெல்லாம் விஜயனுடைய கூட்டம் நடக்குதோ அன்னைக்கெல்லாம் வந்து தொலைக்காட்சியினுடைய ரேட்டிங் வந்து அதிகமாக போகுது. ஓவரால் ரேட்டிங் இப்போது செய்தி தொலைக்காட்சிகளுக்கான ரேட்டிங் நம்பர் வந்து கம்மி. ஓவராலில் பார்க்கும்போது விஜயனுடைய ஈவெண்ட் நடக்கிறப்ப எல்லாம் ஓவராலில் வந்து செய்தி தொலைக்காட்சிகளே வந்து கொஞ்சம் மேலே போகுது. ஓவராலாக எல்லா தொலைக்காட்சிகளுக்குமே வந்து மேலே போகுது. அப்போ மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க இல்லைன்றதை தாண்டி மக்கள்கிட்ட விஜய் பற்றின ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து உண்மை தானே? இது ஆபத்தானதா இல்லை நல்லதா? நான் கேட்குறேன். நீங்கள் விஜய் வர அன்னைக்கு மட்டும் டிவிக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் கூடுது, அன்றைக்கி தான் மக்கள் டிவி ஆன் பண்ணுறாங்க, அது வரைக்கும் டிவி ஆஃப் பண்ணி போடுறாங்களா? அதாவதுங்க, நீங்கள் இப்போது பிக் பாஸ் சீசன் இருக்குது. இந்த பிக் பாஸ் சீசனில் இந்த 100 நாள் உட்காந்து எல்லார் வீட்லேயும் 90% பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 90 நாள் இப்போ சீரியல் பார்க்குறது இல்லையா, செய்தி பார்க்குறது இல்லையா, டிவி பார்க்குறது இல்லை. நான் தொலைக்காட்சியில் இருந்தப்போ ஒரு 3 நாட்களை வந்து என்னால் சொல்ல முடியும். ஜெயலலிதாவினுடைய மரணம், கலைஞரினுடைய மரணம், அப்புறம் திருச்சிக்கு பக்கத்தில் சுர்ஜித் அப்படின்ற ஒரு பையன் வந்து போர்வெல்லில் விழுந்தது. அந்த 3 நாட்களுமே வந்து செய்தி தொலைக்காட்சிகளினுடைய ரேட்டிங்கிறது வந்து கொஞ்சம் ஹையில் போயிருந்தது. அதுவும் வந்து சுர்ஜித்தினுடைய அந்த மரணம் வந்து தீபாவளி டைமில், தீபாவளிக்கு ஜிஇசியை பார்க்குறத விட மக்களினுடைய ஒரு பதட்டம் வந்து தெரிஞ்சு செய்தி தொலைக்காட்சி அவங்க அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சது. ஸோ ஏதோ ஒரு இடம் வந்து விஜய் மேலே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க தானே செய்யுது. பாருங்கள், அதான் சொல்கிறேன். நீங்கள் மைக்கை இப்படியே வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் பார்ப்போம். மைக் இப்படி திருப்புங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாலே வச்சுருந்தீங்க,
வேறு என்ன பண்ண முடியும்? வேறு என்ன பார்க்க முடியும்? விஜய் போனால் விஜய்க்கே வச்சுக்கிறீங்க. ஒரு சேனல் திசை திருப்பிடுமே, ஒரு சேனல் திசை ஒரு ஏதோ ஒரு வேறு ஏதாவது டிபேட் கொண்டு போட்டுமே, மக்கள் மாறுவார்கள். பயம், உங்கள் ஓனருக்கு பயம், இன்னொரு ஓனருக்கு பயம். ஐயோ விஜயை காட்டுக்கு வேறு எதுவும் காட்டாதீங்க சார். முதலமைச்சர் தினம் எங்கேயாவது பேசுகிறார், அதை தொலைக்காட்சிகள் காட்டுறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், அதை தொலைக்காட்சிகள் காட்டுறாங்க. ஆனால் அங்கே எல்லாம் இல்லாத ஒரு ஈர்ப்பு விஜய் கிட்ட இருக்க தானே செய்யுது. டெய்லி பேச சொல்லுங்க, வரேன் டெய்லி 10 இடத்துக்கு வர சொல்லுங்கள், ஈர்ப்பு போயிடும். டெய்லி எல்லா தொகுதிக்கும் தெருவா போக சொல்லுங்கள். 10-15 தொகுதிக்கு போனால் ஆள் இருக்க மாட்டான், தேடி கண்டுபிடிக்கணும். அதான் சொல்லுவேன், நீங்கள் ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க, யாரிடமும் பேசுவதில்லை, யாரிடம் பார்ப்பதில்லை. அவங்க அந்த கல்ச்சர் வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த கல்ச்சரில் நண்பர்களாம் ஒத்துப்பாங்க. அதில் என்ன அந்த கல்ச்சரில் அப்படி தான் நேராக போவாங்க வீட்டுக்கு, பாய்ஸ் கார்டன் உள்ளே ஒன்று பூங்குன்றன்னு ஒருத்தர் இருப்பார். பூங்குன்றன் பண்ணு அவர் முதல்ல உள்ளே விட மாட்டார். இவங்களை அமைச்சர் தான், உங்களை வர சொன்னாங்களா? இல்லைப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கட்சிக்காரர்கள் நிற்கிறாங்க, உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வந்துட்டு உள்ளே போய் உட்காந்துருப்பாரு. வெளியே வந்து நேரத்தை சொல்லுவார், அப்பா 3 நிமிஷம் பேசிட்டு வந்தோன்னாரு. யாருக்கிட்ட? செவுத்துலையா? இன்டர்காமில் கூட பேசியிருக்க மாட்டார். பொய்யா புழுகுவாங்க. எல்லா உண்மை வரலாறு தெரியும் அதிமுகவில். அதனால் நீங்கள் தொடர்ந்து வெளியே வந்தால் அந்த ஈர்ப்பு வந்து தெரியும், ஈர்ப்பு இருக்குதா இல்லையான்னு. அதனால் விஜய்க்கு வந்து மீடியா பிம்பம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தினந்தோறும் வரட்டுங்க. ஏன் முதலமைச்சர் டெய்லி பேசுகிறேன், ஏன் கூட்டம் வரல? திமுக வந்து நான் கூட்டம் பணம் கொடுத்தாலும் கூப்பிட்டு வராங்க, அதிமுக பணம் கொடுத்தாலும் கூப்பிட்டு வராங்க. எல்லா கட்சிக்கும் 2 கட்சி தவிர சீமானுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வருவதில் பணம் கொடுத்து, அதே போல் விஜய்க்கு வரல. உண்மை ஒத்துக்கிறேன், மறுக்கலை. ஆனால் விஜய் என்பது ஒரு சினிமா மோகம், அரசியல் மோகமே கிடையாது. நீங்கள் வரவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுற வயசு இருக்கா அவங்க? ஃபஸ்ட்டு ஏங்க நம்ம மீடியா பார்க்குறோம், முதல் நாள் ராத்திரி விஜய் வந்து ஈரோடுக்கு எப்போ வந்தார்? மறுநாள் காலைல வந்தார். ராத்திரி குழந்தைய தூக்கின்னு வரான்னு காட்டு நம்ம மீடியாவில் காட்டுறோமே, அது நல்லதா? யாராவது ராத்திரி குழந்தைய தூக்கிட்டு எதுக்கு அங்கே வரணும்? அவன் விஜய் வரப்போகிறாரா? அரை மணி நேரத்தில் வரப்போகிறாருன்னா ராத்திரி வந்து ஒரு மேடை ஏதோ போடுறத பார்வையிடுகிறார் விஜய், அதற்காக குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாருன்னா பரவாயில்ல. ராத்திரி கூட குழந்தை கூப்பிட்டு வராரு, உடனே ஆதவர்ஜின் போய் அந்த குழந்தைய தூக்கி நாளைக்கு வரக்கூடாது. இது இவ்வளோ செட்டப், இது செட்டப் தானே இது. அந்த பெற்றவங்க கிட்ட போய் சொல்கிறாருன்னு அர்த்தம். முதல் நாள் ராத்திரி அவனை வருவான மேடை பார்க்கறதுக்கு குழந்தை தூக்கின்னு. இது வந்து எப்படின்னா சினிமா மோகம், மேடை போடுறத பார்க்குறது எல்லாமே, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி யார் போனாலும் வராது. இவரும் வந்து 234 தொகுதிக்கும் தெருவாக போனார்னா தேர்தல் நேரத்தில் பார்க்க போகிறீங்களே. இப்போ சொன்னீங்களே, இதே காட்சியை தேர்தல் நேரத்தில் ஒரு 10 ஊருக்கு போட்டோம், கூட்டத்தை பாருங்கள். இதே சார், இந்த விஜய்க்கு சொல்கிற நம்பர் எல்லாம் வந்து குபேந்திரன் சார் வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புறார். உண்மையிலேயே அந்த நம்பர் எல்லாம் வந்து களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இல்லை, முதல்ல அந்த சர்வே சம்மந்தமாக வந்து சில விஷயம் சில பேர் சர்வே எடுத்து வெளியிட்டு இருக்காங்க, அதை நானும் பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வருது. அது மாதிரி நான் எடுக்கிற சர்வே மற்றவங்களுக்கு சிரிப்பு வர வைக்கிறேன், அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபம் இல்லை. பட் என்னது வந்து கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நான் ஒவ்வொரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறது துக்குளக்கிலே ஆதாரம் இருக்குது, எடுத்து பார்த்துக்கலாம். 2006 எப்படி மாற்றணும், நாங்கள் 2001 கொடுத்துட்டு 2006 ஜெயலலிதா தான் திரும்ப ஏடிஎம்கே வின்னிங்கில் போயிட்டுருக்குன்னு ஒரு 2 வாரம் போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் அந்த மேனிஃபெஸ்டோ வெளியானோடனே கலர் டிவி 2 ஏக்கர் நிலம் அதெல்லாம் போட்ட உடனே அது எப்படி சேஞ்ச் ஆகி அன்றைக்கி ஒரே நாள் அது சேஞ்ச் ஆகி நான் உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அவர் உடனே ஏற்கனவே இங்கே இந்த பக்கம் இருக்க டீமை வந்து ஏற்கனவே நீங்கள் போயிட்டு வந்த பகுதியில் அதே பகுதியில் 2வது தடவை போயிட்டு வாங்கன்னு சொல்லி, அப்போ திரும்ப திமுகவுக்கு அது கூடி இருக்குன்றதை நாங்கள் பதிவு பண்ண ரெக்கார்டு துக்குளக்கில் இருக்குது, பேஜ் இருக்குது. அதனால் வந்து அதுக்கப்புறம் 2011 எப்படி நாங்கள் பண்ணி அதிமுக தான் உறுதியாக வரும், அப்போ 26க்கு வந்துடலாம் சார். அதான் அப்படி வந்துடும். அந்த இதெல்லாம் வந்து அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் மாறி பண்ணியிருக்கோன்ற 2021 அப்படி தான் பதிவு பண்ணோம். ஸோ அப்போ வந்து ஒரு செட்டப்பாக ஒரு இதாக நான் பண்ணலன்றதுனால நான் சொல்கிறேன், அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ சில பேர் இப்போ பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இப்போ 153 தொகுதி ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்க, அப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இதை பார்த்து சிரிக்கிற மாதிரி நான் சொல்லும் போதும் சிரிப்பு வரலாம் ஒரு வேளை. நிறைய பேருக்கு இன்னும் நம்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போ நான் திரும்ப அதை வலியுறுத்தி சொல்ல இவன் கொஞ்சம் க்ரெடிபிலிட்டி உள்ள ஆளுன்றனால இப்போ நிறைய பேர் அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாமே. ஆனால் இப்போயும் நான் சொல்கிறேன், 20% மேலே விஜய்க்கு வந்துட்டு தான் இருக்குது, அதில் மாற்று கருத்தில். அவர் ஜெயிக்கிற அளவுக்கு வரல. 2ஆம் இடம் தொடர்ந்து நான் தான் சொல்கிறேன், 2ஆம் இடத்துக்கு அவர் அதிமுகவுடன் கடும் போட்டியை ஏற்படுத்துகிறார். பல தொகுதியில் வந்து அவர் அதிமுகவோட மிஞ்சிற மாதிரி இருக்கார், முன்னேறி வருகிறார். அப்படின்றதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தில். அதை நான் மறைக்க வேண்டியதில்லை, என்ன ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம இட்டுக்கட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சார் சொல்கிற மாதிரி யாராவது இருக்கலாம், சர்வேல பேசலாம். இப்போ வந்து களம் வந்து விஜய் சொல்கிற மாதிரி திமுக வெர்சஸ் தாவேக்கான் தான் இருக்கா? இப்போ ஏறக்குறைய அப்படி தாங்க மாறிடுச்சு. ஏன்னா அதிமுகவுக்கு வந்து 3வது இடத்துக்கு தள்ளுற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. இப்போதைக்கு வந்து விஜய் தான் வந்து ஸ்பீடப் ஆகி, அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வருகிற சர்வே முடிவுகள் வந்து விஜய்க்கு வந்து கூடுதலான ஒரு இதை தந்துகிட்ருக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ வேட்பாளர் சார் சொன்ன மாதிரி வேட்பாளர் இந்த சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. நான் பல மேடைகளையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை
விஜய் எல்லா இடத்துலையும் விஜய் விஜய்னு அவர் சொல்லலாம், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய்னு சொல்லலாம். பட் அங்கே வந்து ஒரு சுப்பிரமணியம், ஒரு ராமசாமியோ நிற்கும்போது இந்த விஐபிகளுக்கு இருக்க மரியாதை இருக்குமான்றது ஒன்று, அந்த விஜயுடைய பார்வை வருமானது. ஏன்னா நான் பார்த்த சர்வேலே சில இளைஞர்கள்ட்ட பேசினது, விஜய் என் தொகுதியில்னா விஜய்க்கு போடுவேன், விஜய் வேற ஒரு ஆளுக்கு, உதாரணத்துக்கு அந்த கையை கடிக்கிறவன் தான் வேட்பாளர்னு அறிவிக்கிறாருன்னா அவருக்கு நான் போடுவேனா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க. அதனால் வந்து அது விஜய்னா விஜய்க்கு போடுவோம் சார், விஜய்னா யோசிக்கணுன்ற மாதிரி இளைஞர்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இளைஞர்கள் வர்றாங்கன்னா 100% இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிடறாங்கன்னு கிடையவே கிடையாது. அதுலேயும் இளைஞர்கள் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி மிடில் கிளாஸ் வரைக்கும் போகிறாங்க. அதுக்காக இளைஞர்கள் மட்டும் தான் விஜய்க்கு போடுறாங்கன்னு நான் சொல்லலை. பெண்களும் ஆண்களுமே ஒரு 40-45 வயசுலையும் விஜய்க்கு போகிறோம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு மாற்றம் வரட்டும், இதே 2 பேர் இருந்துட்டாங்க, பார்த்து அழுத்து போச்சு. அந்த மாதிரியான மாற்றம் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு 10 வந்துச்சோ, இப்படி ஒவ்வொருத்தர் வரும்போது திடீர்னு தினகரன் வந்தால் 6% வருது, கமல் வந்தால் ஒரு 3% வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வரும்போது ஒரு மாற்றத்தை விரும்பின்னு சொல்லி ஒரு சர்டன் ஓட்டர்ஸ் வந்து போயிடுறாங்க. அது மாதிரி இவருக்கும் வருது. இது வந்து இந்த கிரேஸ் இருக்கனால இவருடைய இப்போ சார் சொன்ன மாதிரி அவருடைய கட்சி நடத்துகிற முறைகள் இதிலெல்லாம் எனக்கும் மதம் இருக்குது. ஏன்னா இவர் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் வெளியே வர்றாரு. நீங்கள் அதை பார்க்குற கூட்டம் கொடுது, அந்த கூட்டத்தை வச்சு நம்ம அளவிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஈரோட்டில் அவர் கூட்டம் போட்டார்னா அது 8 தொகுதிக்குரிய ஒரு இடம், ஒரு மாவட்டத்துக்கான ஒரு இடம். அங்கேருந்து 32,000 பேர் வந்திருக்காங்க, 25,000 பேர் கொடுத்தாங்க, 32,000 பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு தொகுதிக்கு 4,000 பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். 3 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 4,000 பேர் வந்து அது எப்படி அவருக்கான பெரிய க்ரௌடுன்னு நம்ம சொல்கிறது? அவர் ஒரே இடத்துல பண்ணுறாரு. நம்ம மீடியா தான் அதை கட்டமைக்கிறோம். பிரம்மாண்டமான கூட்டம், யாருக்கு நம்ம பணம் கொடுக்காத கூட்டம், அப்படி இப்படி நம்ம கட்டமைக்கிறோன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 4,000ன்றது எப்படி போய் ஓட்டாகும்போது இந்த 4,000 வந்து மட்டும் விழுந்தால் ஓட்டு ஆகாது. அது 40,000 இருந்தால் கூட ஜெயிக்க முடியாது. 2வது இடத்துக்கு கூட வர்றது கஷ்டம். ஏன்னா அதுக்கே நீங்கள் வந்து ஒரு 70,000 80,000 போனால் 2வது இடத்துக்கு வர முடியும். அதனால் இது வந்து நாளைக்கு விஜய்ன்ற பிம்பத்துக்கு இப்போ வந்து சர்வேல நாங்கள் வந்து சர்வே பண்ணுறப்ப விஜய் படத்தை போடுறது எங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அவர் சின்னம் இல்லாமல் அவர் வேட்பாளர் பேரை போடாமல் விஜய் படத்தை போட்டு பண்ணுறப்ப விஜய்ன்னு நினச்சி கற்பனையில் ஒரு போடுறாங்க. முழுக்க அது ஒரு காணல் நீர் மாதிரி பார்த்துட்டு தான் போடுறாங்க. அதனால் வந்து அதில் குறையிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்றதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அந்த நம்பர் வந்து ஆப்வியஸான நம்பர் இல்லைன்றதை நீங்கள் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து நிச்சயமாக வந்து அது 2ஆம் இடத்துக்கான போட்டியாக இருக்குது. வெற்றியை நோக்கி போகிற அளவுக்கு இருக்காது, பட் 2ஆம் இடத்துக்கான போட்டி. இப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிற வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா காலகட்டத்திலையும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மாற்றத்தை விரும்புகிற மக்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லா காலகட்டத்திலையும் இருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாற்றத்தை விரும்புகிறவங்க வந்து அரௌண்ட் 10% இருப்பாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் இங்கே கொடுக்குற நம்பர்ன்றது சார் சொன்ன மாதிரி இப்போது அடுத்து வந்து இன்னும் ஒருத்தர் வந்து 43 தான் சொல்லலை, அது வரைக்கும் போயிட்டாங்க, 30க்கு மேலே வரைக்கும் போயிட்டாங்க. அந்த மாற்றத்தை விரும்புகிற வாக்குகள் 30 மேலே வந்திருக்கு. ஓகே, நானே சொன்னேன் மதுரை மத்தி கடைசி கேள்வியா வச்சிருக்கேன். கடைசி கேள்வியா வச்சிருக்கேன். இந்த மாற்றத்தை விரும்புகிற வாக்குகளை தாண்டி பாரம்பரிய வாக்குகளை, கட்சி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸினுடைய பாரம்பரிய வாக்குகளை விஜய் நிறைய உடைக்கிறாரா? இல்லை, உடைப்பார். பாரம்பரிய வாக்குகளை எனக்கு தெரிஞ்சு இப்போ கிறிஸ்டின் அதில் சில ஃபேமிலிகிட்ட நான் பேசுகிறேன். அதில் இருக்க கல்யாணம் ஆகி ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்க தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு போடுறோம் அப்படின்னு ஒரு தயாராகிருக்காங்க. சில பேர் வந்து அந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, ஒரு 60 வயசு ரிட்டையர்டு டீச்சரு அந்த மாதிரிலாம் அவங்கள்ட்டலாம் பேசுகிறோம்னா, இல்லை அதெல்லாம் நம்ம திமுக தான் எப்பயும் போல் போடணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த ஒரு 40 வயசுக்குள்ளவங்க அந்த மைனாரிட்டி ஓட்டு அப்படின்றது வந்து ஒரு பாரம்பரிய ஓட்டு. அது இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டு யூத்து கிடையாது 40 வயசுன்றது. அவங்கெல்லாம் வந்து அது போடுற கொஞ்சம் தயாராகிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் பல பேர் அதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னென்னா, ஆமாம், அது திமுகவோட அதிமுக தான் எதிராக இருக்காங்க. நீங்கள் திமுகவுடைய பாரம்பரிய ஓட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க வந்து திமுக ஒரு நல்லா திட்டுறாண்டான்னு அது மாறாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அது கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து திமுகவை ஓட்டு போட்டு பழகினாங்க. திமுக விஜய் திட்டுறாருன்னா அது நம்மளை திட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவான். ஸோ அந்த ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப ரேராக தான் ஆகும், கொஞ்சம் தான் ஆகும். ஒரு கிறிஸ்டின்னு மாறலாம், அல்லது யூத்து பயங்கர ரசிகர்ன்றதுனால மாறலாம். மற்றபடி வந்து பெரிய பாரம்பரிய ஓட்டுகள் திமுகலேருந்து விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கஷ்டம். ஏன்னா அவங்க ஓட்டு போட்டு பழகினாங்க. விஜய் திட்டுறவனுக்கு போட மாட்டாங்க, எய்த்து திட்டுறவனுக்கு. பட் ஏடிஎம்கேலேருந்து நீங்கள் திமுக நல்லா திட்டுறாரு விஜய் அப்படின்னா அந்த ஓட்டு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எடப்பாடி விட ஒரு நல்லா திட்டுறாரா அப்படின்னா அந்த பாரம்பரிய ஓட்டுகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ அந்த ரெட்டை இலைன்றதுல எனக்கு ஒன்றும் உடன்பாடே இல்லைங்க. இன்னும் இந்த வயசில் இந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ரெட்டை இலையினால வந்து இப்போ நீங்கள் பலாப்பழத்தோடு போய் ஓட் பேசி நின்னார். எல்லா ஆம்பளை பொம்பளைங்க எல்லோரும் தெரிஞ்சு ரெட்டை இலை இருக்குது, பலாப்பழம் இருக்குன்னு. பலாப்பழம் எங்கேயோ இருக்குது சுயேட்சை சின்னத்தில், எத்தனாவது மிஷினில் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அமுக்குறாங்க, ரெட்டை இலை அமுக்காமல். அதே மாதிரி குக்கர் எங்கேயோ இருந்ததை போய் ரெட்டை இலையை மீறி 3ஆம் இடத்துக்கு வர வச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து அதிசயமாக நடந்தது. இல்லை, ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விஜய் என் தொகுதியில் நின்னா ஓட்டு போடுன்னு ஒரு ஆள் சொன்னாங்கன்னு. இது அந்த இடம் தான். அங்கே பலாப்பழத்தில் ஓபிஎஸ் நின்னார், தேனியில் குக்கரில் டிடிவி நின்னார். அது எல்லாத்துக்கும் நடக்குமா? இப்போ ஓபிஎஸ் இடத்துல
வேற யாரோ ஒருத்தர் ஒரு எக்ஸ்ஆர் ஒய்யை வச்சுட்டு அவருக்காக பலாப்பழத்தை தேடி போய் ஓட்டு போட்டிருப்பாங்களா? இல்ல அதான் சொல்றேன், ஏன்னா விஜய்க்கு அது இப்போ நடக்காதுன்னு தானே சொல்றேன். விஜய்க்கு அது நடக்காதுன்னு சொல்றேன். ராமநாதபுரம் என் தொகுதி, என் ஓட்டுன்னு அங்கே தான் இருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஊருக்கு பேசி வச்சுட்டு போய் பலாப்பழத்துல ஓபிஎஸ் நின்னதுனால போட்டாங்க. ஆமா, ஓபிஎஸ்க்கு பதிலா அங்க இருக்கிற ஒரு ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் நின்று அந்த ஓட்டு விழுந்திருக்குமான்றது கொஸ்டின் தான். கண்டிப்பா. ஆனா இப்ப அதை இப்போ நீங்க யாரோ ஒருத்தர் ஓபிஎஸ் பண்ண மாதிரி வேற யாரோ ஒருத்தர் ரெட்டையில தோக்கடிச்சிட முடியுமான்னு நான் கேட்கிறேன். அது கரெக்ட் நீங்க சொல்றது. அதுல நானும் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். நான் என்னன்னா, இந்த மாதிரி விஜய்க்கு நிற்கிறவங்களுக்கு ஓட்டு குறையும். விஜயே நிற்கிற இடத்துல வேற மாதிரி இருக்கும். சார் விஜயே ஜெயிக்க மாட்டான்னாரு. அந்த இடத்துல திமுக என்ன வேலை பார்க்கணும், நான் இப்போ எழுதி தர்றேன், விஜய் அவர் தொகுதியில் ஜெயிச்சிருவாரு. எந்த தொகுதி? எந்த தொகுதியாக இருந்தாலும் மதுரை வீன்னு ஸ்டார்ட் ஆகிற தொகுதி தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எல்லா தொகுதியும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது யூஸ்வலாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறாரு அப்படின்னும் போது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்க மதுரை மத்தியில் அந்த 30% உண்மைதானா? பிடிஆர் தூங்காம தான் இருந்தாரா? இல்ல தெரியல, அந்த தொகுதியில் நான் சர்வே பண்ணல. ஒரு தகவல் மூலமா எனக்கு வந்தது. சார் எடுத்தாரான்றதுக்காக நான் என்ன மத்திய தொகுதி எடுக்கல. சரி, எடுத்தா சொல்லுங்க. இப்போ பல சர்வேஸ் எடுத்திருக்கிறதுல அவங்க எதிர்பார்க்காத நம்பர்ஸ் வந்திருக்கு. மதுரை அதே மாதிரி அவங்க இந்த தொகுதியிலலாம் இப்படி மாறுமா அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போதைக்கு. பட் இது இப்போ எடுக்கிற சர்வே இப்படியே எலெக்ஷன் வரைக்கும் அதே நிலை நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு வாரத்தில் களம் மாறும். சார் சொன்ன மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே மாறுது. அதுலேயே பல நீங்கள் இப்போ விஜய் எடுத்தீங்கன்னா, ஒரு இயேசுநாதர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர், எளியவர்களுக்கான அடையாளம்னு சொல்கிறத 5 ஸ்டார் ஹோட்டலில் விழா நடத்துகிறாங்கன்னு கமெண்ட் வருது. இப்போ இது மாதிரியான ஒரு நெகட்டிவான தாட்டில் இன்னும் விஜய் பற்றி நிறையா இன்னும் நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே இன்னும் விஜய் நேரடியாக அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கல. இன்னும் டிஎம்கே மறைமுகமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே தொடரதே இல்லை அவங்கள. அப்படி இருக்கும்போது இன்னுமே போக போக நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் வெளியே விஜயை கிழிச்சு தொங்க விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க 2 பேரும். அப்போ இன்னும் எக்ஸ்போஸ் ஆவார் அவர். எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அப்போ நம்ம இவரை தேர்ந்தெடுத்ததே நம்ம தவறான மக்களை யோசிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சாரங்கள்லாம் இருக்கும். இப்போ சீமான் மட்டும் தான் திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து ஏடிஎம்கே டிஎம்கேயும் அவர் டேமேஜ் பண்ணுவாங்கன்னா, இந்த மும்முனையும் சேர்ந்து ஒரு முனையை விஜயை தாக்குற அளவுக்கு வரும்போது அப்போ விஜய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அவருடைய இந்த மாதிரி வெளியே வராமல் இருக்குது, இந்த மாதிரி விழாக்களை எளிய விழாவை நடத்தாமல் ஒரு ஆடம்பரமான விழாவை நடத்துறது, இது மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும்போது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கூட அது அவருக்கு ஒரு பின்னடைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பல இதை நான் சந்திக்க வேண்டியிருக்கு. டூ ஏலியர் இருந்தாலும் இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி மேம், இப்போது இதே சார் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னார். இப்போ வரைக்கும் திமுகவாவது விஜய் மறைமுகமாக திட்டுறாங்க, அதிமுக விஜயை பற்றி பேசுகிறதே இல்லை. இந்த விஜயை பற்றி பேசுகிறதே இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் அதிமுக விஜய்க்கு ஒரு ரூம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா விஜயகாந்தினுடைய ஆபத்தை ஜெயலலிதா ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணாங்க. 2006 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமெல்லாம் ரியலைஸ் பண்ணி தான் அந்த அக்டோபர் நவம்பர் வாக்கில் ஒரு அறிக்கை வந்ததுன்னு நினைக்கிறேன். கருப்பு எம்ஜிஆர்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தை வச்சு ஒரு அறிக்கை வந்தது. எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரி விஜய் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவாரா? எனக்கு தெரிஞ்ச அவர் இப்போ வரைக்கும் விஜய் ரியலைஸ் பண்ணவே இல்லை. விஜய் அதிமுகவினுடைய வாக்குகளை எடுக்க போகிறார் அப்படின்றத. ஏன்னா அவர் ஆன்டி டிஎம்கே பேசுகிறார். ஆன்டி டிஎம்கே பேசும்போது ஏடிஎம்கே ஓட்ஸ் ஏடிஎம்கேவோட கோர் ஓட்டு டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்னாலுமே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி, திமுக வாக்கு வங்கியிலேருந்து அவர் எடுக்க மாட்டார்னு நான் சொல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே ஏன்னா ஏற்கனவே நமக்கு தமிழ்நாட்டில் 70% தான் மேக்ஸிமம் போல் ஆகும். அப்படி 70% போல் ஆகும்போது அதில் பெரும்பாலும் 60-62% இந்த 2 கட்சிகளும் எடுத்துடுறாங்க. பாக்கி இருக்கிறத கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே பிரிச்சுக்கிறாங்க. அப்போ யாரோட ஓட்டை இவர் எடுக்க போகிறார்? ஏன்னா இவருக்குன்னு புதுசாக வாக்கு வங்கியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஓட்ஸை தான் அதில் தான் கொஞ்சம் விஜய்க்கு போக போகுது. அப்போ யாரோட வாக்கு வங்கியிலேருந்து இவர் எடுத்துக்க போகிறாருன்றது தான் கேள்வி. இப்போ அதிமுகவினுடைய இதிலேருந்து அதிகமாக போக போதா, திமுகவிலேருந்து அதிகமாக போக போகுதுன்னா 2 பேருமே ரொம்ப விழிப்போடு தான் இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணிகள் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் விஜய் நம்மளோட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு அவங்க இன்னும் அதுக்கு அந்த ஓப்பன் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதுதான் எடப்பாடியினுடைய நிலையும் கூட நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் இது வரைக்கும் எதிர்த்து பேசாமலே இருக்கிறார். ஒருவேளை இனி அதற்கான வாய்ப்புகள் இல்லை, அல்ல அவங்க கூட்டணி பலப்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு விஜயை அதிமுகவும் எதிர்த்து பேச தொடங்கும். பிஜேபி இன்னும் கீழே இறங்கி ரொம்ப அதாவது மத ரீதியான விமர்சனங்களை கூட வைக்கிறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஹெச் ராஜா போன்றவர்கள் பேசினது தான், ஜோசப் விஜய்னெல்லாம் பேசினவங்க தான். இன்னைக்கு அதனால தான் இன்றைக்கு நடந்த அந்த கிறிஸ்மஸ் விழாவில் கூட அவர் பட்டும் படாமையும் நான் சமூக நீதி பேசுகிறேன், இல்லை எல்லா மதமும் சம்மதம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே மழுப்பலாக மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டார். அவரை கொண்டு போய் அந்த இடத்துல மைனாரிட்டின்ற இடத்துல அவரை தள்ளி நிறுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் விஜய் இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் தான் பேசியிருப்பார் மேக்ஸிமம். அதனால தான் அப்படி பேசி நிறுத்திட்டார். ஏன்னா தான் மைனாரிட்டின்னு தெரிஞ்சு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டால் ஒருவேளை
மெஜாரிட்டி ஹிந்து ஓட்ஸ் கிடைக்காம போயிருமோ, இல்லை வந்து பிஜேபி வந்து அதை ஒரு ஆயுதமாக எடுத்துருவாங்களோ. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஹெச் ராஜா அவர்கள் பேசினதோட சரி, ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாள்லேருந்து பாரதிய ஜனதா கட்சி அவரை மத ரீதியாக இதுவரைக்கும் பிஜேபியோ இல்லை இந்துத்துவ அமைப்புகளோ அவரை மத ரீதியாக இது வரைக்கும் விமர்சிக்கவே இல்லை. அது வந்து நல்ல விஷயம்தான், அதை பாராட்டுறேன். மத ரீதியாக விமர்சிக்காமல் இருப்பது நல்லது தான். ஆனால் அதிமுக இன்னமும் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, விஜய் ஏடிஎம்கே கூட்டணி வந்ததுன்னா அது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக இருக்கும் அப்படின்னு ஏடிஎம்கே நம்புகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ரொம்ப தூரம் தாண்டி விஜய் பயணித்து வந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுமே இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ரெண்டையும் தாண்டி விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த 30%, 32%, அப்புறம் 20, 6, 16 அப்படியெல்லாம் ரொம்ப பெரிய அளவுலலாம் வாக்கு வங்கிகள் அவர் பிரைமரி ஃபோர்ஸாக அவர் பிச் பண்ணிக்கவும் முடியாது. ஏடிஎம்கே தான் பிரைமரி ஃபோர்ஸ். ஆனால் விஜய்க்கு வாக்குகள் இல்லாமல் இல்லை. நான் வந்து ஒரு பூத்தில் 1200 ஓட்டுனா மேக்ஸிமம் 700 ஓட்ஸ் தான் போல் ஆகும். இல்லை அதிகபட்சம் போனால் 800 வாக்குகள் போலாகும். கூடுன்றீங்களா? 1000 ஓட்டு போலாயிரும்ன்றீங்களா? 1000 ஓட்டு போலாயிரம் 900 ஓட்டு போல. அப்போ 900 ஓட்டு போலான்னா வெற்றிக்கு எவ்வளோ? ஒரு பூத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பூத்துல இருந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 500 to 600 ஓட்ஸ் வேணுமா? அப்போ 500 வாக்குகள் அவரால் ஒரு பூத்தில் வாங்க முடியுமா? பூத்தில் வந்து உங்களுக்கு பூத்துக்கே வந்து 11 பேர் 12 பேர் ஆட்கள் தேவை. அப்போ அந்த 12 பேரும் அந்த பகுதியில் அவங்க வந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் தான் ஓட்டு போட முடியும். விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பித்த புதுசில் அவருக்கு பூத் ஏஜென்ட்ஸே இல்லாத இடங்களில் கூட கிட்டத்தட்ட 20லிருந்து 30 வாக்குகள் எல்லாம் வாங்கின பூத்தெல்லாம் இருக்குது. எங்கேயுமே ஆளே இல்லை, வேட்பாளரே யாருன்னு தெரியாது அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் கூட. அப்போ இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு அவர் முகம் தெரிஞ்ச இடத்துல வேணால் நிறைய வாக்குகள் வரலாம். ஆனால் அங்கேயுமே அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா அங்கே அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே 2 திராவிட கட்சிகளும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேட்பாளர் போடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த தொகுதின்னு விஜய் ஐடென்டிஃபை பண்ணதாகவே தெரியல. அவங்க எங்கேயுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதாகவும் தெரியல. ஒரு 10 விஜய் அவர் நிற்கிற தொகுதியில் ஒரு 10 பேர் விஜய்ன்ற பேர்லேயே கிளம்புறாங்க வாய்ப்பு. அதெல்லாம் அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த பன்னீர்செல்வமே எத்தனை பேர் வந்தாங்க, அது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ இது வந்து ரொம்ப ஒரு தேர்தல் வந்து ரொம்ப ரோசி பிக்சர் கிடையாது. டிஎம்கேக்கு இது ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அவங்களுக்கு. அவங்க செய்ததை மட்டும் வச்சு வாக்குகள் கேட்டு வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். இது வந்து நமக்கு ரொம்ப கடினமான தேர்தல் அப்படின்னு. இன்னொன்று அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. அதை தாண்டி வந்து நிறையா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டெலிவர் பண்ணலைன்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. குபேந்திரன் பேசும்போது சொன்னார், அதிகாரிகள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய இடங்களில் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நின்று போன எத்தனையோ ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிஎம்கேக்கு எதிராக நிற்கும். இன்னொன்று அதிமுக பலமில்லாமல் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. ஏடிஎம்கேக்கு ஒரு 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 ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த இடத்த வந்து இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியாது. மேபி இந்த ஒரு 1.5 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க 1.5 கோடி பெண்கள் இருக்காங்களே, இந்த 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண்கள், அவர்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுலேயுமே 35 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டத்தட்ட அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் விமன் 35 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடியவங்க விஜய்க்கு வாக்களிக்கிறத தடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திரை கவர்ச்சியை வந்து அவங்களுக்கு திரை கவர்ச்சி கண்டிப்பாக ஓட் பண்ணுறதுக்கு போலிங் பூத்துக்கு போன உடனே அது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியானால் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தா அவங்க ஃபேமிலியை கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ விஜய்க்கு ஒரு பூத்தில் குறைஞ்சது 30லிருந்து 50 வாக்குகள் ஒரு பூத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாங்கினா மட்டுமே வெற்றி பெற்றுட முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ஒருவேளை தங்களுக்கும் கை கொடுக்கும், இல்லை அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து உடையாமல் இருக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கேவும் தாவேகாவும் கூட்டணியில் வந்தால் அது தங்களுக்கும் சாதகமாக இருக்கும்னு அதிமுக கால்குலேட் பண்ணுது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அதை வந்து அவரை எதிர்த்து பேசாமல் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஜனநாயகன் படம் வெளியான பிறகு ஜனநாயகன் படத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ அதற்கு பிறகு விஜய் எப்படி வெளியில் வராருன்றதை பொறுத்து எல்லா கட்சிகளுமே பெரிய அளவில் இதை பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மகளிர் உரிமை ரொம்ப கம்மியாக எனக்கு தோணுது. ஒரு பூத்துக்கு 30 பேர்ன்றது ரொம்ப, ஏன்னா அவங்க வந்து பூத் ஏஜென்ட் கூட போட முடியாத பூத்தில் சொல்கிறாங்க. ஆமாம், பூத் ஏஜென்ட் கூட இல்லாத கட்டமைப்பு கூட இல்லாத பூத்தில் கூட மினிமம் 30 ஓட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ நான் இது வரைக்கும் உதயசூரியன் பிள்ளை இரட்டை இலைக்கு போட்டுட்டு இருந்தேன். இப்போ என் பிள்ளை வந்து விஜய்க்கு போடுமான்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு மாற்றம் வருமா, நல்லா இருக்குமான்னு சொல்கிறான். அதனால் போடலான்னு இருக்கேன்னு சொல்லி விஜய்க்கு டிக் பண்ணுறாங்க. அவங்களும் அதை சொல்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலியில வந்து ஒரு பொண்ணு சொல்லுது எங்கள் வீட்டில் 9 ஓட்டு விஷம் வைக்கிறாங்க. இல்லைன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன். இல்ல அந்த பொண்ணு சொல்றதுல கூட நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் அதிமுகக்கு போட்டேன், சீமானுக்கு போட்டேன், அதுக்கப்புறம் சீமான் அண்ணனுக்கு போட்டேன், இப்போ விஜய்க்கு போடுறேன் அப்படின்னு. அப்போ விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது இருக்கு. நீங்க இன்னொன்னு, பிரச்சாரம் ஆல்ரெடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பசங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இப்ப பூத் கமிட்டி, பூத்ல வந்து ஆட்கள் வச்சு நீங்க வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றது, வீட்டுக்குள்ளேயே பிரச்சாரம் ஆரம்பிச்சு. நான் அதை தான் சொன்னேன். விஜயகாந்தோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவருக்கு வேட்பாளர் முகம் தெரியாத போதும், பூத்ல ஆட்களே இல்லாத போதுமே கூட சில பூத்துகள்ல 30 to 50 ஓட்டு வந்திருக்கு, யாருமே இல்லாத இடங்கள்ல கூட. சோ அப்ப உங்களுக்கு விஜய் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 ஓட்டு ஒரு பூத்துக்கு வரலான்றதை தான் நான் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றேன். பண்ண முடியும், அந்த விஷம் திரை வச்சு கவர்ச்சிக்காக முடியும். இல்ல விஷம் வச்சு மிரட்டுறது அது ரொம்ப influence தப்பான பண்றதுல ஒரு இது. நீங்க அதை என்கரேஜ் பண்ண முடியாது. நான் விஷம் இல்ல, வச்சு நான் என்ன சொல்றேன், அந்த முகத்துக்காக, திரை கவர்ச்சிக்காக. ஜீவா காத்திருக்கிறாரு. அவர்கிட்ட போங்க. அதுல ஒரே 2 சப்ஜெக்ட் சொல்றேன். அதாவது பூத் ஏஜென்ட் இருக்கிற இடத்துல பாஜகவுக்கு 0 வந்தது. இல்ல அந்த ஒன்று ரெண்டாவது ஜீவா கிட்ட போயிடுங்க. ரெண்டே பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, விஜயகாந்துக்கு நீங்கள் அவர் வந்து கணக்கு எடுக்கும்போது, நான் வந்து தினமலரில் 2004 2006 தேர்தல் போகும்போது ஆல்மோஸ்ட் சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட், இந்த நார்த் பெல்ட் ஃபுல்லாக போனோம். 17-18% வந்தது. கிடைச்சது எவ்வளோ? 8. ஸோ இது யதார்த்தம். நம்ம எடுக்கும்போது உண்மையில பிரம்மாண்டம். அது பாட்டாளி மக்கள் கட்சி காலின்னு நினச்சேன் நான். நார்த்தன் பெல்ட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடமே தெரியாது. ஏன்னா மாம்பழம் இருக்கிற திண்ணை சேவர்லாம் கூட பார்த்தோம்ல, அதை விட அதிகமாக இருந்தது. ஆனால் கிடைச்சது 8. ஸோ அதனால் நம்ம இப்போ கிடைக்கிறதா எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. நண்பர்கிட்ட போயிடும், மிஷினுக்கு முன்னாடி போகிறது தான் உள்ளது. சார், இப்போது அதிமுகவினுடைய இடத்த வந்து விஜய் ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதயா சாரே சொல்கிறாரு வந்து இரட்டை இலையினுடைய மதிப்பே குறைஞ்சிருச்சு அப்படின்னு. அதிமுக தன்னுடைய மிக மோசமான பெர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து 20% வாக்குகளை வந்து குறையாத ஒரு கட்சி. அதிமுகவினுடைய ஒஸ்ட் எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 96, அப்புறம் 2024. இந்த ரெண்டுலையுமே அவங்களோட வாக்குகள் வந்து 20% கீழே போல. ஸோ அந்த இடத்துல இருந்து அதிமுகவை நகர்த்திட முடியுமா? இல்லை, அவ்வளோ எளிதாலாம் அதிமுக வந்து நகர்த்திட முடியாது. அதாவது இப்போ இதயா சார் வந்து சொன்னது வந்து எம்ஜிஆர் காலத்து மக்கள் இப்போ கிடையாது. சின்னம், ரெட்டலைக்கு தான் ஓட்டு, அந்த கான்செப்ட்லாம் நிறையா மாறிடுச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாரையும் ஏதோ ரெட்டலை ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி ரெட்டலையில் கழுதையை நிப்பாட்டினா கூட ஜெயிக்க வைப்பாங்கங்கிற அந்த மனநிலையிலே பார்க்க முடியாது. இன்றைக்கி வேறு லெவல்லாம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், புவனகிரியில் ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெட்டலை சின்னம் கிடைக்காம அருள்னு ஒருத்தருக்கு வாழைப்பழ சின்னத்தில் பிரச்சாரம் செஞ்சாங்க. வாழைப்பழ சின்னம் ஜெயிச்சிச்சு. அப்போ ரெட்டலையை விட வாழைப்பழம் தான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்னு இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் வரும். ராமநாதபுரத்துக்கு நீங்களே அழகாக உதாரணம் சொன்னீங்க. ஓபிஎஸ்ங்கிற பிம்பமும் இருந்ததுனால பலாப்பழம் வந்து ரெட்டலையை தோக்கடிச்சிச்சு. ஏன் ரெட்டலையில் நின்று ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போகலையா பர்கூரில்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் வந்து ரெட்டலைக்கு இருக்குது இல்லைங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுககாரங்க வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் உண்டு. அரசியல் தேர்தல்னால் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல ரெட்டலை இல்லை, கூட்டணி கட்சியும் இல்லை, அருள்ங்கிற ஒருத்தருக்கு வாழைப்பழத்தில் போடணும்னு தேடி பிடிச்சி போட்டு ஓட்டு போட்டாங்க. 2001 நினைக்கிறேன். 2001. ஆமாம், 2011 நிலக்கோட்டையில் 2001 ஒருத்தர் ஜெயிச்சார். 2001லேயே சின்ன உணர்வும் இருக்குது, நம்ம சின்னங்கிற உணர்வு இருக்குது. அதை தாண்டி அம்மா சொல்லியிருக்காங்க இதுதான் சின்னங்கிற அந்த பொலிட்டிக்கல் எலக்ட்ரிக் நாலேஜ் தேர்தல் அறிவெல்லாம் இருக்க போய் தான் 2001. இப்போ 2025. அதனால் ஏடிஎம்கேக்காரங்களை வந்து நம்ம ஒன்றும் விஜய் கட்சிக்காரங்க மாதிரி நினைக்க முடியாது. சின்னமா, முகமா, விஜயா அப்படி கிடையாது. சினிமா முகத்தெல்லாம் தாண்டி அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி. எல்லோருக்குமே அரசியல் அறிவு உண்டு. இப்போ இன்றைக்கி நீங்கள் பைட் எடுக்கிறீங்களே தாவைக்காரங்கிட்ட, இந்த மாதிரி அதிமுகக்காரங்க யாராவது பேட்டி கொடுப்பாங்களா? எல்லாருக்கும் தொகுதினா என்ன, பூத்துனா என்னன்னு தெரியும். அதனால் அதிமுகக்காரங்களை வந்து விஜய் கட்சியோடு ஒப்பிட முடியாது. அதனால் இந்த கட்சி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து, ஆனால் அதிமுகவோட ஓட் பேங்கை தான் அவர் வாங்குவார். ஏன்னா இயல்பாக திமுக எதிர்ப்பு தானே பேசுகிறாரு. திமுக எதிர்ப்புனாலே அது அதிமுக தான். அப்போ திமுகவை திட்டிகிட்டே இருக்கும்போது திமுகவை பிடிக்காதவங்களுடைய ஓட்டை ஃபுல்லாக அவர் வாங்குவார். அதிமுக ஓட் பேங்க்னு சொல்கிறத விட ரொம்ப சரியாக சொல்லணும், ஆமாம், திமுகவை பிடிக்காதவங்கிறப்ப சீமான் அதை தானே பண்ணிகிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே ஓட்டை தான் வாங்கிட்டு இருக்காரு. திமுகவை பிடிக்காதவங்கலாம் வாங்குங்கிறப்ப ரெட்டலைக்கு போகிறதுக்கு போல சீமான் அதை விட நல்லா பேசுகிறாருங்கிறப்ப சீமானுக்கு போடுறாங்க. கமலஹாசன் வாங்கின ஓட்டு முழுக்கவே கடுமையான திமுக எதிர்ப்பு, ஐடியாலஜிக்கலி திமுக எதிர்ப்பு. கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ஜெயலலிதா அம்மையார் இல்லாத சூழ்நிலையில் கமலஹாசனுக்கு ஓட்டு போட்ட ஏடிஎம்கேக்காரங்க. எடப்பாடிக்கு ஓட்டு போட தயாராக இல்லாத அந்த கூட்டம் எல்லாமே கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்க.
ஸோ அவரும் ஐடியாலஜிக்கலாக திராவிட எதிர்ப்பு தான், திராவிட கட்சி எதிர்ப்பு கிடையாது, திராவிட கருத்தியலுக்கே எதிரானவங்க தான் கமலஹாசன் ஓட்டு போட்டாங்க. அவரும் அந்த மாதிரியான நபர் தான். ஸோ இப்படி தான் இது வந்திருக்கு. அந்த வரிசையில் தான் நீங்கள் விஜயை பார்க்கணும். ஸோ விஜய்க்கு வந்து நீங்கள் அந்த ஓட்டு அந்த பசங்க அறிவு முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறாங்கல்ல, அந்த பசங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டின்னு கேட்டால் ஏடிஎம்கேன்னு தான் சொல்கிறாங்க. அது அந்த கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டால் ஒரு பையன் விஜய்க்கு முத்தம் கொடுக்குறாரு இப்படிங்கிறாரு, பெரியார் யாருன்னு தெரியல, அம்பேத்கர் யாருன்னு தெரியல, என்னென்னமோ பேசுகிறாங்க விஷவப்போன்னு. இவங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு, யாராவது புதுசாக வந்துட மாட்டாங்களா? திமுக அதிமுக ஊழல் கட்சி, இந்த சினிமாவை பார்த்துட்டு அரசியல்வாதிகள் மோசம், அதிகாரிகள் நல்லவங்க, சிபிஐ ஆஃபீஸர்னா ஊழலை ஒழிச்சிருவார், இடியில் வர்றாங்க. இப்போ இதையெல்லாம் விதைச்சதே இந்த சினிமாக்கள் தான். இந்த ரமணா, ஏஆர் முருகதாஸ், சங்கர், மணிரத்னம், இவங்கெல்லாம் வந்து கருப்பு துண்டு போட்டவன் மோசம், கரகரன் தமிழில் பேசுனா அவன் ஃப்ராடாக இருப்பான், யார் நல்லவனா வெள்ளையாக இருக்கிறவன், இங்கிலீஷ் பேசுகிறவன், அதிகாரிகளாக இருக்கிறவன், ஹிந்தி பேசுகிறவங்க, சமஸ்கிருதம், இவங்கெல்லாம் நேர்மையாக இருப்பாங்க, கருப்பாக இருக்கிறவன், துண்டு போட்டவன், தமிழ் உணர்வுன்னு பேசுகிறவன்லாம் மோசமானவனாக இருப்பான், இவங்க தான் தமிழ்நாட்டை இத்தனை வருஷமாக கெடுத்துட்டாங்க, 67க்கு அப்புறம் தமிழ்நாடு வீணாக போச்சு, இப்படி பேசுகிற மைண்ட் செட்டை உருவாக்குனது விசு, மணிரத்னம், பாலச்சந்தர், கமலஹாசன், இந்த கேட்டகரி. இந்த வரிசையில் படம் பார்த்து ஏமாந்த கூட்டம் தான் இது. அரசியல்வாதிகனா மோசம், அந்த லிஸ்ட்டில் திமுக அதிமுக எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க. பாமக விடுதலை யாருமே நல்லவங்களப்பா, யாரோ ஒருத்தர் திடீர்னு எந்த அரசியல் அறிவும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஊழலை ஒழிச்சிருவார். அதுதானே சினிமா படங்களை சொல்லக்கூடிய விஷயம். ரஜினி நடக்க நடக்க சென்னை அப்படியே சிங்கப்பூரா மாறுமே சிவாஜியோட கிளைமேக்ஸில், அவ்வளோதான், ஊழலை ஒழிச்சிட்டாரு, கருப்பு பணத்தை ஒரு செகண்டில் ஒழிச்சிட்டார். இப்படி நம்புகிறாங்க. சர்க்கார் படமும் கிட்டத்தட்ட அதே காமெடி தானே, இலவச பெட்டியெல்லாம் உடங்கிட்டு இப்போ இவரே இலவசம் கொடுப்பேங்கிறார். ஸோ என்னன்னே தெரியாத ஒரு கூட்டங்க இந்த கூட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க டிவி ரேட்டிங்கில் செய்தி சேனல் பார்க்குறவங்களுடைய ரேட்டிங்கு விஜயை பற்றி போட்டால் அதிகரிக்குதுன்னா, அவன்லாம் யாருன்னா அவன் செய்தியே பார்க்காதவன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவங்க செய்தி பார்க்குறவங்க கிடையாது, அவன் செய்தி சேனலே அவனுக்கு லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டாங்க. முழுக்க ஆதித்யாவும் வேறு ஏதாவது பட சேனல் மட்டும் பார்க்குற ஒரு கூட்டம். அன்னைக்கு விஜய், அன்றைக்கி டிவியில் அன்றைக்கி வந்து சேனலில் சினிமா ஓடுது, விஜய் சினிமா ஓடுற மாதிரி, அதனால் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்றைக்குமே அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக இருந்ததில்லை, அரசியலை வேடிக்கை பார்க்குறவங்களாகவும், அரசியல்னால் சாக்கடை, எனக்கு அதெல்லாம் வராதுப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. அது 49 ஓக்கு, நோட்டோக்கு, இந்த மாதிரி போடுற கூட்டம். அதனால தான் செய்தி சேனல் சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி ஏறுது. ஏன்னா வழக்கமான ஆடியன்ஸை விட அதிகமான ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, புது ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடிய சூழலாக தான் இருக்குது. ஸோ இந்த கூட்டம் வந்து முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் கூட்டங்க. இதை நீங்கள் எந்த கட்சியுடனும் ஒப்பிட முடியாது. இவங்களுக்கு வந்து இதே சார் சொல்கிற மாதிரி விஜய்ங்கிற ஃபோட்டோவை காமிச்சு அவர் சென்சஸ் எடுத்தேங்கிறாரு. அப்போ அவன் என்ன நினச்சிக்கிறான், அவன் ஒவ்வொருத்தனும் உசிலம்பட்டிக்காரனும் விக்ரவாண்டி எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு. கண்டிப்பாக விஜய் இடத்துல அவனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு குப்புசாமின்னா கூட ஓட்டு போட மாட்டான், உனக்கா ஓட்டு போடுவேன் அப்படின்றான். ஆனால் ஒரு திமுக காரன் அப்படி பார்க்க மாட்டான். உதயசூரியனில் யாருன்னாலும் ஓட்டு போடுவாங்க, இரட்டலையில் யாருன்னாலும் ஓட்டு போடுனா அரசியல் உணர்வு இருக்கும். இவன் ஜெயிக்கு இவங்கெல்லாம் விஜயை தவிர்த்து வேறு யாரும் ஏற்றுக்க கூட மனசு கிடையாது. அந்த கரூர் சம்பவத்திலேயே வந்திருக்கிற நாமெல்லாம் ஒரு கூட்டங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு இல்லையே. ஒரு திமுக அதிமுக காரங்களுக்கு இப்படி நடக்காதுன்னா வந்திருந்து எல்லாம் என் கட்சிக்காரன், என் உடன்பிறப்பு, என் ரத்தங்கிற உணர்வு இருக்கும். ஒரு பாமக, விடுதலை சிறுத்தைகள், என்ன தோழர் இப்படின்னு பழகிருப்பான். இவன் வந்திருந்து யாரும் ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லை. நீ முட்டிக்கிட்டு விஜயை பார்க்குறியா, நான் முட்டிக்கிட்டு விஜயை பார்க்குறியா. டிக்கெட் ஓப்பனிங் போகும்போது அஜித் படம் விஜய் படம் பார்க்கும்போது ஒருத்தன் மேலே ஏறி ஒருத்தன் போவான், அவனும் அஜித் ரசிகர் தான், இவனும் அஜித் ரசிகர் தான், எல்லாருமே விஜய் ரசிகராக இருப்பானுங்க. ஆனால் அந்த உணர்வு இருக்காது. நான் முன்னாடி போய் கத்தணும், அதுக்கு உன் மேலே மிதிச்சா மிதிப்பேன்னு. ஏன்னா அவ்வளோதான், அந்த கூட்டத்துக்கு அவ்வளோதான் அறிவு இருக்கும். கரூர் சம்பவத்துக்கு அந்த கூட்டம்லாம் அதானே. நம்மலாம் தாவேகா தொண்டர்கள் திமுக வீழ்த்து சேர்ந்துருக்கோம், வாருங்கள் தோழர்களை நான் வரப்போகிறான். யார் விஜய் ஹேர் ஸ்டைலை பார்க்க போகிறா, யார் விஜய் என்ன பேண்ட்டு போட்டிருக்காருன்னு பார்க்க போகிறா, யார் கிட்டக்க பார்க்க போகிறா, இப்படி வந்த கூட்டம் தானே. அதனால் இவங்களாம் ஓட்டு போடுவாங்களாங்கிறதுலே நிறைய டவுட் இருக்குது. ஓட்டு போடுற வயசு இருந்தாலுமே எத்தனை பேர் போவாங்கலாம் தெரியாது. டிவியில் இன்றைக்கி நல்ல விஜய் படம் போட்டால் அதை பார்த்துட்டு அப்புறம் போகணும்னு சொல்லிட்டு மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேணாம். ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் பிரிக்கிறார். விஜய் வந்து இப்போ பிடிஆர் தொகுதியில் 30% ஒரு வேளை வாங்குறதா இருந்தால் கவலைப்பட வேண்டியது அந்த இடத்துல வந்து அதிமுகவினர் தான். கண்டிப்பாக திமுக திட்ட திமுக பிடிக்காத ஓட்டு தானே போட போகிறாங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டு இருக்கவங்க யாருமே பிரிய வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னொன்று, இந்த ஆட்சியை பொறுத்தவரையும், திமுக ஆட்சியை பொறுத்தவரையும் இந்த நலத்திட்டங்கள்ங்கிறது பெரிய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அது பெரிய லெவலில் போய் சொல்லப்படுறதில்ல. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப மைன்யூட்டாக அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நரிக்குறவர் சமுதாய மக்கள், ஆதி திராவிடர், விளிம்பு நிலை மக்கள், அது ஓட் பேங்கை கொத்தாக வேணுங்கிறதுல அந்த 1000 ரூபாயில் இருந்து அந்த முதல் தலைமுறை பட்டதாரி இந்த கான்செப்ட்டுங்கிறது ஒரு ஒர்க் இருக்குது. இதையும் மீறி அந்த இளைஞர்கள், பெண்கள், அவங்களும் இளைஞர்கள் தான். அந்த நலத்திட்டம் பெறவனும் இளைஞர் தான். நலத்திட்டங்களினுடைய அடிப்படையில் ஒரு தேர்தல் முடிவு தீர்மானிக்கப்படும் அப்படின்னா 96 2001 ஆட்சிக்கு பிறகு 2001 திமுக தோற்றுருக்காது.
திமுகவினுடைய அந்த ஆட்சிகள்ல யாட்ஸ்டிக் இது ஒண்ணு கிடையாது. திமுகவினுடைய ஆட்சிகள்ல ஒப்பீட்டளவுல விமர்சனங்கள் குறைவா இருந்த ஆட்சியும் அதிகமா நலத்திட்டங்கள் செஞ்ச ஆட்சியும் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க, 2001 பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. கோனார் கட்சி, தேவர் கட்சின்னு இருக்கிற எல்லா ஜாதி, முத்தரையர் கட்சி, தமிழர் பூமி, எல்லார் கட்சியோடய ஒரு காமெடியா ஒரு கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி தமிழ்நாடு எப்படி ஏத்துக்கும்? மதவாதம், சாதி எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கூட்டணி எப்படி ஏத்துக்கும்? இங்க பாத்தீங்கன்னா இடதுசாரிகள், திராவிடர் கழகம் எல்லாருமே ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்களே. மூப்பனார் யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாரோ அந்த மூப்பனாரும் இருக்காரு, காங்கிரஸும் இருக்காரு. ஆனால் 2001 மிகப்பெரிய கூட்டணி. அந்த அம்மா தேர்தலில் நிற்கவே தகுதி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி பெற வச்சாங்க. அதனால் அந்த யாட்ஸ்டிக் பிறந்தது. இதே சார் அழகாக சொன்னாருங்களே, இதை என்ற பலமுறை என்னுடைய பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்காரு. கன்ஃபார்மாக திருப்பி ஜெயலலிதா அம்மையார் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற நிலை வந்ததுக்கப்புறம், வண்ண தொலைக்காட்சி பற்றி அறிவிச்சதுக்கப்புறம் மாறுதுன்னு இவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு துக்ளக் ஆஃபீஸுக்கு. அதே மாதிரி அது மாறி இருக்குது. அதனால் நலத்திட்டங்கள் மட்டும் தீர்மானிக்க நான் சொல்லலை. அப்படி பார்த்தா நலத்திட்டங்கள் ஜெயலலிதா அம்மையாரும் சைக்கிள் தராங்க, பஸ் பாஸ் தராங்க. போட்டி போட்டுக்கிட்டு நீ அது செஞ்சா இது செய்வேன் தான் மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரோல் இருக்குங்கிறேன். ஏன்னா இவங்க இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்கு போயிடுவாங்க, தலித்துகள் அங்கே போயிடுவாங்க, பெண்கள் போயிடுவாங்கங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. பலன் பெற்றவன் ஒன்று இருக்கிறான். அது தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆந்திரா, பீகார் மாதிரி கிடையாது. அந்த பலன் பெற்றவங்க போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அருந்ததியர்கள் ஓட் பேங்குங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தான். அது ரொம்ப காலத்துக்கு. இப்போ அது கலைஞர் காலத்தில் கூட அவரால் அறுவடை செய்ய முடியல, அருந்ததிய மக்களுடைய வாக்கு வங்கி. இந்த முறை கணிசமான அளவில் இப்போ தான் வராங்க. ஏன்னா அந்த 3.5 இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா, அதில் இப்போ தான் முத அந்த சமுதாய மக்கள் டாக்டராக, இன்ஜினியராக இப்போ தான் வர்றாங்க. அவங்களுக்கு அது வரையும் தெரியல. அவங்களுக்கு மதுரை வீரன் படம் தான் தெரியுது, எங்களுக்கு வாத்தியார் தான், கலைஞர் என்ன பெரியதுன்னு அப்படி கேட்டுக்கிட்டு இருந்த மக்கள் இன்றைக்கி தான் டாக்டர் இது நமக்கு தேவேந்திரரோடையும் பறையரோடையும் போட்டி போட முடியல, இந்த 3.5 மூலமாக தான் நம்ம டாக்டர் ஆனோம், இன்ஜினியர் ஆனோங்கிற விஷயம் 2009 தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3.5 இப்போ 2025 தான் நிறைய டாக்டர்ஸ் அந்த சமுதாயத்தில் வராங்க. ஸோ அந்த அருந்ததியர் ஓட்டும் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரியான யார் ஸ்டிக்கும் இருக்குது. ஸோ அவ்வளோ டாக்டர், சிவில் சர்வீஸ் படித்த ஒருத்தர் விஜய் ரசிகராகவே இருந்தாலும் உடனே அந்த சினிமா முகத்துக்காக போட மாட்டாங்க. மேக்சிமம் விஜய் ரசிகர்கள் இந்த பேசுகிறவங்க பெரும்பாலும் படிக்க வாய்ப்பு இருந்தும் படிக்காமல் ஒரு மாதிரி ஒரு ட்ராப் அவுட் இந்த மாதிரியான கேஸ் அதாவது இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் இன்னும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான விஷயமா பார்க்குறேன். அதனால் விஜய் ஒரு ஓட் பேங்க் வாங்குவாருன்னா திமுக கூடாதுங்கிற ஓட் பேங்க் என்றைக்குமே இருக்குது. அது 89 மூப்பனார் காலத்துலேயே அது இருந்தது. 96 ராமதாஸ் வைகோ வரும்போதும் வந்தது. வைகோ கொஞ்சம் திமுக இதையும் எடுத்தார். அதற்கு பிறகு சீமான் முயற்சி செய்த போதும் வந்தது, கமலஹாசன் முயற்சி செய்த போதும் அந்த ஓட்டு வந்தது. அதனால் அந்த கூட்டம் அப்படியே இருக்குங்க. 2 கட்சியும் வேணாம், குறிப்பாக திமுக இதாகணும்னு. அது 72லேருந்தே இருக்குது. யாருக்கெல்லாம் காமராஜர் பிடிக்குமோ அவங்க யாருக்குமே கலைஞர் பிடிக்காது. ஸோ அது 72லேருந்தே ஒரு கலைஞர் எதிர்ப்பு ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க் தான் அவ்வப்போது மூப்பனாருக்கு கிடச்சிச்சு, ராமதாஸ் தனியாக நின்னும்போது கிடச்சிது, கமலஹாசனுக்கு கிடச்சிச்சு, சீமானுக்கு கிடச்சிச்சு, விஜயாந்து கிடச்சிச்சு. அந்த ஓட் பேங்கில் விஜய் வாங்குவார். ஆனால் அந்த ஓட் பேங்கை பிரிக்க சீமான் ஆல்ரெடி போட்டிக்கு இருக்கார். ஸோ இவருக்கு நேரடி போட்டி சீமான் தான். இப்போ அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அரசியலற்ற இளைஞர்கள் அல்லது திராவிடம் அழியணும்னு நினைக்கிற இளைஞர்கள், அந்த இளைஞர்களுடைய ஓட் பேங்கை தான் அவர் வாங்க போகிறார். இதே சார் இப்போது ஆன்டி டிஎம்கே ஓட்டை விஜய் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறார். நீங்கள் சொன்னீங்க அதிமுகவினுடைய வாக்குகளை வாங்குவார். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. திமுக எதிர்ப்பு வாக்குன்றது திமுகவை யார் எதிர்த்தாலும் ஓட்டு போடுவாங்க. அதிமுக வாக்குன்றது அவங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. 2024 மக்களவைத் தேர்தல் அப்போ டீப் சவுத்துக்கு நான் தென் மாவட்டங்களில் போனப்போ பார்த்தது, கையில் ரெட்டலையை பச்சை குத்தி இருந்த ஒருத்தர், நான் அதிமுக காரன் தான், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு தான், இந்த முறை நான் தாமரைக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அதுக்கு அவர் காரணமாக சொன்னது ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும். அந்த வாக்குகள் விஜய்க்கு போகுதா? இந்த கோர் ஏடிஎம்கே ஓட்டு, அதான் கோர் ஏடிஎம்கே ஓட்டும் போகுது. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அதிமுக பெற வேண்டிய வாக்குகளை விஜய் பெறுகிறார்ன்றதை நம்ம சொன்னது முதல்ல. இப்போ நீங்கள் கேட்குறது அதில் அந்த எதிர்ப்பு ஓட்டுகள், அதில் ரெண்டு இருக்கு. அதிமுக ரெண்டா பிரிக்கிறேன். அதாவது ஹார்ட்கோரா இதுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு இருக்கிறதுல வருமானது கண்டிப்பாக வரும். ஏன்னா கீழ்மட்டத்திலேயே சில பேர் பேசுகிறாங்கல்ல, இப்போ இவர் என்னங்க கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு வலுவான கூட்டணி வர வேணான்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க, வெக்ஸானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதிமுகவிலேயே. அந்த வாக்குகள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ விஜய்க்கு போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போயும் நிறையா இப்போ பிரமுகர்கள்ட்டையே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா பிரமுகர்கள்ட்ட செங்கோட்டையன் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரிலாம் இன்னும் ஒரு 4-5 பேர், அவர் விஜய் வேறு சொல்லியிருக்காரு போன மீட்டிங்கில், இன்னும் சில பேர் யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்களேன், சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னைக்கு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கு. உபேந்திரன் சார், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு எப்போவுமே கேஸ்ட் நியூட்ரலான தலைவர்களை, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தது தான் அதிகபட்சம். நீங்கள் 67க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தலைவர்களும் கேஸ்ட் நியூட்ரலாக அறியப்பட்டவங்க தான். அந்த பிம்பம் இப்போது கலைஞர் குடும்பத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது விஜய்க்கு தான். அதை தாண்டி விஜய்க்கு இருக்கிற இது ஒன்று ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் போகிற அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆள் ஒரு மைனாரிட்டியாகவும் இருக்கிறது விஜய்க்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல திமுகவினுடைய ஓட் பேங்க் விஜய் உடைச்சிட மாட்டாரா? இல்லை, மைனாரிட்டியாக இருந்தால் தான் தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருக்க முடியும்னு ஒரு தவறான கற்பிதம்.
நான் கேஷ் நியூட்ரல்னு சொன்னேன். இல்லை அதான் அதுவே அப்படியே கூட இருக்கட்டுமே. நீங்கள் ஜெயலலிதா வந்து மைனாரிட்டியாக இருந்தாங்க, கலைஞர் இருக்கிறாரு, கலைஞர் குடும்பம் இருக்குதுன்னு வச்சுங்க. நான் என்ன கேட்குறேன், பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த காமராஜர் வந்து நியூட்ரலாக இல்லையா? இருக்க முடியாதா? ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு முதிரை குத்தப்பட்டது. ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் எப்படி முதலமைச்சராக வந்தார், அவர் வந்து தென் மாவட்ட மக்களை வந்து நோக்கடிச்சிட்டாரெலாம் சொல்கிறோம். நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது இல்லைன்னு சொல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ராமநாதபுரத்தில், வேறு யாருக்காவது அந்த வாய்ப்பு இருக்குமா? ராமநாதபுரத்தில் எதுக்காக அந்த ஓட்டு குத்தப்பட்டது? முழுக்க முழுக்க ஜாதி, பணம், இந்த 2 தவிர எதுவுமே இல்லை. இதே தான் தேனி, ஜாதி தான், அதுக்கப்புறம் பணம். ஸோ இந்த கேட்டகரியெலாம் வரும்ல, விஜய்க்கும் வரும்ல, பொருந்தும்ல, விஜய் நிறுத்துகிற வேட்பாளருக்கு பொருந்தும்ல. விஜய் வந்து இப்போது அவர் சிறுபான்மையினராக இருக்கலாம், பிறப்பால் சிறுபான்மையினர் இருக்கலாம், அதில் தழுவிய மதத்தால் சிறுபான்மையினர் இருக்கலாம். ஆனால் அவர் எதை கிளைம் பண்ணுவார்? அவர் வந்து தேசிய கொஞ்சம் சித்தாந்தம் வேணுங்கிறாரு, திராவிட சித்தாந்தம் கொஞ்சம் வேணுங்கிறாரு. எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து ஏதோ ஒரு கலவையாக கொடுத்துட்ருக்காரு. ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் லைன் எடுக்க முடியுமா? அவர் பாஜகவை, அதாவது ஆளுங்கட்சியாக எதிர்க்கணும், ஏன்னா நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் திமுக எதிர்க்கணும், மறுக்கவே இல்லை. அதை கூட எப்படி எதிர்க்கிறாருன்னு பாருங்கள். அதாவது ஒரு துறை வாரியாக இல்லை துறை ரீதியாக என்ன முறைகேடு ஊழல் எதிர்க்கக்கூடிய ஆணித்தரமான வாதங்கள் வைக்கக்கூடிய இடத்துல கூட அவர் இல்லை. அவர் ஏதோ போகிற போக்கில் ஏதோ பேசுகிறாரு, எழுதி கொடுத்தது பேசுகிறாரு. சினிமா தான் அது, முழுக்க முழுக்க சினிமா தான். 4 சவத்துக்குள்ளே எடுக்கப்படுகிற காட்சிக்கு 4 சவத்துக்குள்ளே வசனம் பேசி முடிகிற ஒரு விஷயமாக தான் அரசியலை பார்க்கிறார். உண்மையிலே அவர் அரசியலை அணுக வேண்டும் என்றால் முதல்ல வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். உடனே ஒரு உதாரணம் சொல்லுவார், மோடி பார்த்தாரா, ஜெயலலிதா பார்த்தாருன்னு ஆதவர்ஜன் வச்சு பேச வைக்கிறார். அவங்களாம் பார்த்தாங்களான்னு. அதுவே தப்புங்க. இன்னொருத்தரை வைத்து இன்னொருத்தரை நீங்கள் பொருத்தி பார்ப்பதே மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி தான் இந்த கேஸ்டும் விஷயமும் மதம் விஷயமும். நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவர் பேசுகிற கொள்கைகள் வந்து ஈர்க்கப்படுகிறது, இவர் சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து செயலாக்கம் கிடைத்தால் ஒரு தமிழ்நாட்டில் பெரிய மலர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டால் தான் அது உண்மையான அரசியல், நல்ல அரசியல். ஏன்னா திராவிடம், திமுகவும் அதிமுக அப்படி தான் வந்தது. இது திமுக எதிர்ப்பான அரசியலாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு கொள்கை மாற்றம்லாம் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவே சொல்லிட்டாரு. அதனால் கடவுள் மறுப்புக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான கொள்கையை வந்து பேசுகிறீங்க? சரி, ஊழல் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி, சுத்தமான ஆட்சி, ரைட்டு, அதை கூட நீங்கள் வந்து சொல்ல தெரியல. அதிமுக கிட்டேருந்து கடன் வாங்கின வார்த்தை தானே சொல்கிறீங்க. தீய சக்தின்னு யார் சொன்னது? எம்ஜிஆர் அன்றைக்கோ சொன்னார், ஜெயலலிதா சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கி அதிமுக எந்த தலைவராக சொல்லிட்டு இருக்காங்களே அந்த வார்த்தையை தொடர்ச்சியாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்கி பேசுகிற நபர், சினிமாவில் வந்து யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, அதுக்கு பணம் தரீங்க, அதுவும் கிட்டத்தட்ட கடன். அரசியலையும் கடனா? சினிமாவிலும் கடன், அரசியலும் கடனா? அப்போ என்ன தாங்க உங்கள் கொள்கை? உங்கள் நோக்கம் என்ன? ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு 10 நிமிஷம் அவரால் பேச முடியுமா? நீங்கள் அரசியல் தெரிணுங்க. கிராம ஊராட்சியில் என்ன வேலை நடக்குது, மாவட்ட பஞ்சாயத்தில் என்ன வேலை நடக்குது, எப்படி டெண்டர் விடப்படுகிறது, மாநில அளவுகளில் டெண்டர் எப்படி விடப்படுகிறது, எப்படி நடக்குது, ஏதாவது ஒன்று பேச சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் திமுக ஒன்றிய நகர கழக செயலாளர் கூப்பிட்டு பேட்டி எடுங்க, பிச்சு உதருவான். ஒரு ஸ்கீம் போட்டால் என்ன வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி கேளுங்க, தெளிவாக சொல்லுவான். அப்படி ஏதாவது ஒரு விஜய் பேசுவார் தெரியுமா? அவருக்கு ஏதாவது தப்பு நடந்தால் அதை சரி செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் கூட இருக்கிறவங்களாம் வந்து நம்பி அவர் நிற்கிறார்ல. உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு 10 துறையை, அதில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் பேச சொல்லுங்கள். அட்லீஸ்ட் 2 துறையை. நானே விஜய்க்கு ஓட்டு போடுறேன். அவர் பேச மாட்டார். அவரோட எண்ணம் வந்து மீடியா கிட்ட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். ஏன்னா விஜயகாந்தனுடைய ஃபாலே வந்து அந்த ஒரு அட்ஹாக் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல மீடியாவை வந்து சொன்னதுக்கு அப்புறம் மீடியா எப்படி ரைட் ஆஃப் பண்ணாங்களோ அது மாதிரி தனக்குமான ஒரு நிலைமை வந்துருமோன்ற ஒரு அச்சம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் எந்த ஒரு அட்ஹாக் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட விஜய் வந்து எலெக்ஷன் வரைக்கும் வரமாட்டார். இல்லை, அதை தான் உதயநிதி அழகாக சொன்னார். சமீபத்தில் உதயநிதி கிட்ட அவர் 2 முறை சொல்லிட்டாரு. இல்லை, கரூர்ல வச்சும் மீடியா சொன்னாரு. மக்கள் போய் மைக் நீட்டும் போது மாட்டேங்கிறீங்கன்னாரு. கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு விஜய் கேட்குறாருண்ணா. அப்படியா? இதே மாதிரி கேள்வி அவர் குறுக்க மறித்து கேட்டு பாருங்கள். இதுதான் உண்மை. நீங்கள் அவர் அதுவும் சொல்கிறேன், நீங்கள் பேசவே மறுக்கிற ஒரு தலைவரை, அதுவும் வந்து திட்டமிட்டு எங்கே ஒரு இடத்துல உட்காந்து ப்ரிஸ்கிரைப்டு மேனரில் எழுதி கொடுத்து பேசுகிற ஒரு நபரை நீங்கள் வந்து தலைவராக கொண்டாடணும் தமிழ்நாடுனா, அப்போ உடனே கம்பேரிசன் பண்ணலாம். இப்போ இவரெலாம் எப்படி பேசுகிறாரு, துண்டிச்சிட்டு வச்சு பேசுகிறாரு, எழுதி வச்சு பேசுகிறார், அது முக்கியமே இல்லை. இன்றைக்கி தான் வந்து எழுதி வச்சு பேசுகிற ஸ்டாலின். இதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை, நம்மளே பார்த்துருக்குறோம். ஸ்பான்டேனியஸாக பேசியிருக்காரு. இன்றைக்கி அவர் தேவை கருதி ஜெயலலிதா வந்து எழுதி வைக்காமல் பேச தெரியாதா? ஏன் எழுதி வச்சு பேசுகிறாங்க?
அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டா தப்பும் தவறும் போட மாட்டாங்க. ஏன் ஸ்பீச் காப்பியை கொடுத்தாங்க மீடியா பீப்புளுக்கு? ஏன்னா அரைக்குறையை எடுத்து என்னவோ எழுதி புரியாமல் எல்லாம் வார்த்தையை சேர்த்து அவன் பாட்டுக்கு போட்டுக்கூடாது அந்த பேனரே வந்தது. காரணம் நம்ம மீடியாவுடைய இயலாமை. ஏன்னா அதாவது பேசாத செய்தி வார்த்தைகள்லாம் சேர்த்துக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ப்ரெஸ் லிஸ்ட்டே கொடுத்தாங்க. அசம்பிளிலையும் சரி பப்ளிக் மீட்டிங்லையும் சரி இந்த மாதிரி கொடுக்குற கலாச்சாரமே 2001 2002 அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னே சிஎம் பேசுகிற ஸ்பீச் காப்பி மட்டும் தான் வரும், அதுவும் அசம்பிளி மட்டும்தான் வரும். ஆனால் பப்ளிக் மீட்டிங் ஸ்பீச்லாம் வந்து டிஎம்கேல கொடுக்குற காரணம் என்னென்னா தப்பாக போடுறது காரணம் தான். அதனால் எழுதி வச்சு பேசுகிறாங்களா, எழுதி வைக்காமல் குறைந்தபட்சம் நீங்கள் மீடியா மக்களை கூப்பிட்டு அட்லீஸ்ட்டு ஒரு எப்பவுமே ஒரு ரைட் விங் லெஃப்ட் விங்னு ஒரு கும்பல் இருக்கும். யாரையா ஒருத்தர் போய் அப்ரோச் பண்ணி ரஜினி போய் எப்படி கெடுத்தாங்க, நேராக எல்லாரும் போய் ரைட் விங்காக பார்த்தாங்க. தலைவா நீங்கள் வந்தால் போதும், கை காட்டினா போதும், தலையை காமிச்சா போதும், ஆட்டோ டிரைவர்லேருந்து அம்பானி வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போடுறா சொல்லிட்டான்னு. அவர் பார்த்ததெல்லாம் ரைட் விங்கு, ஒரு லெஃப்ட் விங்கும் பார்க்கல, ஒரு நியூட்ரலும் பார்க்கல. அந்த மாதிரி இவர் ஒரு டீம் பார்த்துட்டே இருக்குது, நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு. காரணம் அவருக்கு இப்போ நீ அவருக்கு போய் யாரும் வந்து நெகட்டிவ் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா சினிமா அப்படி கற்றுக் கொடுத்துருக்கோம். அரசியல்வாதி அப்படி கிடையாது. அரசியல் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பார்வை இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பார்வை இருக்கும். அனுமதித்து உள்ளே பேச விட்டிங்கன்னா எக்கு தள்ளிடுவான் கட்சிக்காரன். நீங்கள் அதிமுகவில் நடந்திருக்கு, திமுக நடந்திருக்கு, ஏற்று பேசுகிறவர்கள் உண்டு. நீங்கள் ஜெயலலிதா கிட்ட கூட ஏற்று பேசியிருக்காங்க. 5-6 பேர், இந்த 5 பேர் இருக்காங்களே, அதில் வந்து மாற்று கருத்து சொன்னவர்களும் உண்டு. ஏன் முடியாதுன்னு நம்ம கேட்டு அதை இல்லை செஞ்சு பாருங்கள், தப்பாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கன்னு சொன்ன உத்தரவிட்டதும் உண்டு. ஆனால் இவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த குணமும் கிடையாது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுதுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை நான் பிரிண்ட் மீடியா மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், அப்புறம் எலக்ட்ரானிக் மீடியா தனியாக பார்க்குறேன், அப்புறம் தேவைப்பட்ட யூடியூப் வந்தாங்க. இல்லை யூடியூபுக்கு நீ கழிச்சு கொடுக்கறதுக்கு தேவையில்லை, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 மீடியாவை பார்க்குறேன். மொத்தம் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு 30-40 பேர் வாங்க, அப்புறம் 30-40 பேர் வாங்கணும். ஏதாவது ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறாங்களா? அது ஆதரவு சொன்னால் யார் ப்ரெஸ்ஸை பார்க்கணும், தலையெழுத்தா மோடி பார்த்தாரா அப்படின்னு கேட்கிட்டாருன்னா, அப்போ அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவருடைய சிந்தனை எப்படி இருக்குது? அப்போது மக்களுடைய கருத்து உங்ககிட்ட யார் வந்து கொண்டு போய் சேர்ப்பார்கள்? மக்களுடைய கருத்து உங்ககிட்ட வந்தால் தான், நீ தானே சொன்னீங்க மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களிடம்தே கற்றுக்கொள், அப்புறம் மக்களுக்காக செயலாற்று. அதில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒன்றுமே கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் ஏன் வாய் தரலன்னு கேட்டால், நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி அவர் உண்மையிலே அவர் சொல்கிறாரான்னு நமக்கு தெரியாது. அவர் மௌனமாக இருப்பது தான் அழகுங்கிறார். எதுக்கு அழகுன்னே தெரில. ஏதோ அந்த படத்தில் பாட்டு வந்து முருகன் சிரித்தால் அழகு, அது ஏதோ பாட்டு லைன் வந்தாலும் பரவாயில்ல, பாட்டில் வரும். நீங்கள் பேசாமல் இருக்கிறது அழகுன்னா அரசியலில் வந்து அப்படியெல்லாம் வந்து பொருந்துமா? குறைந்தபட்சம் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீங்கள் மீடியாவுடைய, நான் சொன்ன முதல்ல இந்த ஒரு 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை தினந்தோறும் வந்து திருப்பரங்குன்றம் வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது. சிங்கிள் ஜட்ஜு விசாரிக்கிறார், பெஞ்சு விசாரிக்குது மதுரையில். தமிழ்நாட்டில் இல்லை இந்திய அளவில் ஏதோ ஒரு நீட் கேஸு, இன்ஜினியரிங் காலேஜ் கேஸு, இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிரான கேஸு, இல்லை மக்களுக்கு ஆதரவான கேஸு, ஏதாவது ஒரு கேஸை ஹைகோர்ட்லேயோ இல்லை பெஞ்சோ கூப்பிட்டு இப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் விவாதத்தை நிகழ்வு உண்டா? ஏங்க அந்த ஒரு இடத்துல தீபம் ஏற்றினா என்னங்க, ஏற்றலாம் என்னங்க? ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை வந்து அணைச்சிருமா? இல்லை இன்னொரு தீபத்தை விட பெருசாக எரிஞ்சிருமா? ஏதோ ஒரு இடத்துல தீபம் ஏற்றுறாங்க, 2மே தீபம் தானே, அதை வணங்கிட்டு போட்டோமே. அப்போ என்ன அர்த்தம்? இது எடுத்து போய் சொல்கிறார் பாருங்க ஒருத்தர், ஐஜி பொன்மாணிக்கல் ரிட்டையர்டு, இந்த ஒருத்தர் இறப்புக்கு காரணம் வந்து ஸ்டாலின், ஏன் ஹைகோர்ட்னு சொல்லி பார்க்க சொல்லுங்களேன். அந்த கேஸை 5 நாள் 10 நாள் ட்ரையல் நடத்தி, ஏன் போன வருஷம் கார்த்திகை நடக்கலையா? ஏன் பூர்ணச்சந்திரனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு போன முறை போராடலையா அவர்? இந்த 10 வருடமாகத்தான் திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி இந்த மதுரை எஸ்பி இல்லை மதுரை டிஐஜி யார்கிட்டே பேட்டிடுங்க, திருப்பரங்குன்றத்தில் இப்படி போய் கொத்தாக போய் தீபம் ஏற்றத்துக்கு போனாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு ஃபோர்காஸ்டே ஃபைல் ஆகிருக்காது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஹைகோர்ட்டில் இப்படி ட்ரையல் பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் இறந்து போனால் ஸ்டாலின் தான் காரணங்கிறாரு. ஏன் ஹைகோர்ட் காரணம் இல்லையா? இதை பற்றி பேசுவாரா பேச மாட்டாரா? அவர் பேசாமல் இருப்பது தான் அழகு. அப்போ எதுக்குமே பேசாதீங்க, அப்படியே இருந்துட்டு போங்க. விஜய் வந்து யாரால் ஆப்ரேட் செய்யப்படுகிறார் என்பது இன்னும் தமிழ்நாட்டில் புரியாத புதிர். எதுக்காக அரசியலுக்கு வந்தார் அதுவும் புரியாத புதிர். புதிரை நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்களா சார்? இல்லை உண்மையில் புரியலையே அவருக்கு. நம்ம பேசுன ஒரு இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர்களாக ஒன்று என்ன பிடிக்காமலாம் இதையாக பிடிச்சிருக்கலாம், இல்லை லட்சுமி சுரவணத்தை பிடிச்சிருக்கலாம், யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்கள்ல,
நீங்கள் சில பேர் வந்து நமக்கு நெகட்டிவாக பேசினாலும் கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா சாஃப்டன் பண்ணுறதுக்கு, தம்பி என்ன என்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சிங்க, எதுக்கு என்ன ரொம்ப திட்டுறீங்கன்னு கேட்பாங்க. இது நடந்திருக்கு. அதிகாரிகளும் இப்படி கூப்பிட்டு பேசியிருக்காங்க, அரசியலும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. விஜய் யாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு? ஆகாத ஒருத்தனை கூப்பிட்டு பேசியிருப்பார். அது யாருன்னு நமக்கு தெரியாது. அவன் போய் என்ன சொல்லியிருப்பான்? ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்தால் போதும், 231 சீட்டு உங்களுக்கு தான், மிச்சம் 3 சீட்டு நம்ம விட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து சொல்லிட்டு வர வேண்டியதானே. சொல்ல மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு மக்களுக்கான இயக்கத்தை வச்சுட்டு அந்த மக்கள் எங்கேருந்து வரான், அந்த மீடியாவில் ஒரு 4 பேர் இருப்பான்ல, அவன் போய் சொல்லுவான்ல, நான் கருத்து இப்படி சொன்னேன், விஜய் ஏற்றுக்கிட்டாரு, இல்லை விஜய் இப்படி ஆர்கியூ பண்ணார், விஜய்க்கு வந்து நல்ல புரிதல் இருக்குது, விஜய்க்கு அரசியல் தெளிவு இருக்குது, நான் வந்து வெளியே சொல்லுவேன், லட்சுமி வெளியே சொல்லுவாங்க, இல்லை இதே வந்து வெளியே சொல்லுவார்ல, இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணோம், அவருக்கு உண்மையிலே சரியான புரிதல் இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி நீங்கள் குபேந்தன் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு இதே பளிச்சுன்னு அடிச்சிடுவார். அப்படி ஒரு வாய்ப்பு இதே கிடைத்தால் நான் வந்து உண்மையிலே மனமகிழ்ச்சி அடைவேன். திமுக கூட்டணிக்கு கடந்த 3 தேர்தல்கள் 19, 21, 24 இந்த 3 தேர்தல்கள்லையுமே திமுக கூட்டணி பெற்ற வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணம் மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து அவங்க கன்சால்டேட் பண்ணுது. அதை வந்து விஜய் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு, முழுமையா வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு இல்ல முழுமையா விஜய் உடைச்சிருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நடந்த அந்த கிறிஸ்டின் அவுட்ரீச்னு சொல்ல முடியாது, கிறிஸ்மஸ் விழா கூட திமுகவினுடைய அவர் இனிகோ இருதயராஜ் வந்து திருநெல்வேலியில விழா நடத்துறாரு. அந்த விழா வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா இதுக்கு முன்னால் அவர் வந்து சென்னையில் அவருடைய இயக்கம் பேர் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பாக சென்னையில் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ நடத்தின விழாவும் வெற்றி. அதே மாதிரி இப்போ நடந்த இந்த விழாவும் அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராமாக இருந்திருக்கு. ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் முஸ்லீம் மைனாரிட்டி ஓட் பேங்க் காங்கிரஸ் அவங்க கூட இருக்கிறதுனால அதையும் தாண்டி திமுகவுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்றதுனால இந்த 3 எலெக்ஷனாக அவங்களுக்கு தான் வந்திருக்கு. இந்த தேர்தலையும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அவங்க நம்புறாங்க. ஆனால் விஜய் அப்படின்றதுனால அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10% தான் கிறிஸ்டின் ஓட் பேங்க்ல ஒரு சில பர்சன்டேஜ் வந்து வெளியில் போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து டிஎம்கேக்கு இருக்கு. அதை வந்து இனிகோவால் கன்சாலிடேட் பண்ணி கொடுக்க முடியுன்றது திமுகவினுடைய நம்பிக்கை. அது ஓரளவு உண்மையும் கூட. ஏன்னா அவர் வந்து அந்த இதுலேயே ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கான அந்த ஸ்பேஸ் அவருக்கு இருக்குன்னு அவங்க நம்பவும் செய்கிறாங்க. இப்போ நான் விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு முன்னாலெல்லாம் ஆரம்பத்தில் பிஜேபி வந்து ஜோசப் விஜய் அந்த மெர்சல் ரிலீஸ் ஆன டைம்லலாம் ஜோசப் விஜய்னு பேசினது, அவரை வந்து கிறிஸ்துவராக அடையாளப்படுத்தினது, அது எல்லாத்தையும் இப்போ வந்து பிஜேபி கைவிட்டுட்டாங்க. குபேந்திரன் சொன்னார்ல புரியாத புதிராக இருக்கிறதுன்னு, அந்த புதிருக்கு இது வேணால் விடையாக கூட இருக்கலாம். நான் வந்து இதுதான் விடைன்னு சொல்லலை, ஆனால் இதை விடையாக கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியணும். இப்போது ஒருவேளை பிஜேபி வந்து அவரை கிறிஸ்தவர்னு சொல்லி அல்லது அந்த பேரை சொல்லி அழைக்காததுக்கு இதுவும் ஒரு காரணமோ. ஏன்னா இங்கே ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும், ஏடிஎம்கேவை வீக்கன் இந்த 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சி. ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுமைக்குமே தமிழ்நாடு மட்டும்தான் ரீஜனல் பார்ட்டிஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இது மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு நேஷனல் பார்ட்டியும் ஒரு ரீஜனல் பார்ட்டியும் இருப்பாங்க, இல்லை 2 நேஷனல் பார்ட்டி வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் எந்த தேசிய கட்சியுமே இல்லை. அப்போ அந்த இடத்த உடைக்கணும் அப்படின்னா ஒரு ரீஜனல் பார்ட்டியை வீக்கன் பண்ணணும். அந்த ஒரு ரீஜனல் பார்ட்டியை வீக்கன் பண்ணுறதுக்கு பிஜேபி ஆரம்பத்திலேருந்து முயற்சி செய்துக்கிட்டு வராங்க. அது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சாத்தியப்படுது. அந்த இடத்துல இப்போ வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு விஜய்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து வெளியில் வந்தது. இவங்க கொண்டு வந்தாங்களா இல்லையான்றதை நான் சொல்லலை. ஒருவேளை அவரை வந்து கிறிஸ்தவர்னு சொல்லி அந்த பக்கம் தள்ளாமல் இருந்தால் இந்து மெஜாரிட்டி ஓட்ஸை ஒரு பகுதியும் மைனாரிட்டி ஓட்ஸ்லேருந்து கொஞ்சத்தையும் அவர் எடுத்துக்க முடியும். அப்போ வந்து அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கியை வீக்கன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதியாக இருக்கிறது. அதனால தான் அவங்க வந்து அந்த ஜோசப் விஜய்ன்றதோ இல்லை வழக்கமாக வந்து நம்மளை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ட்வீட் போட்டால் கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ரைஸ் பேக் கன்வெர்ட்ஸ்னு. இப்போ அதெல்லாம் அவங்க எங்கேயுமே பயன்படுத்துறது கிடையாது. விஜய்க்கு எதிராக அதெல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. அப்போ இதுக்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா ஏடிஎம்கே ஓட் பேங்கை இது வந்து வீக்கன் பண்ணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விஜய்க்கு வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் முற்றிலுமாக எல்லாமே அவருக்கு வந்துரும்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவரால் ஒரு பகுதியை அதிலிருந்து எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் திமுக வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சிறுபான்மை ஆணையத்தில் ஒரு நலக்குழு போட்டு அந்த குழுவில் வந்து ஜுபேர் கானும் இனிகோ இருதயராஜையும் போட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க வந்து சுற்றுப்பயணம் போய் அங்கே வந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன தேவை இருக்குது, இப்போ கபர்ஸ்தானுக்கு இடம் வேணுமா, கல்லறை தோட்டத்துக்கு இடம் வேணுமா, அதை தாண்டி அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கா, சிறுபான்மையினருக்காக அறிவித்த திட்டங்கள் எல்லாம் என்ன, அதில் வந்து எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ரெகுலராக ரிப்போர்ட்ஸும் அவங்க வந்து
கட்சிக்குள்ளேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து டிஎம்கேக்கு ஒரு அளவு கை கொடுக்க போகுது. அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தனக்கும் அந்த வாக்கு வங்கியில் தனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு அவர் நடத்தின அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா போன வருஷம் அவர் இது மாதிரி நடத்தினதா எனக்கு தெரியல. இந்த வருஷம் தான் விஜய் வந்து நடத்தியிருக்கார். ஷபீர், இது அதே கேள்விதான். திமுகவினுடைய வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு சிறுபான்மையின வாக்குகளை வந்து விஜயால உடைக்க முடியுமா? திமுக அதிமுக இதில் யார் ஒரு தொகுதியில் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் இருப்பார். ஏன்னா உங்களுக்கு அவர் விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார், இல்லை யாருடைய வாக்கு இல்லை, நம்ம ஸ்பாய்லர் அப்படின்னு இல்லை, யாருடைய வாக்குகளை அவங்க பிரிக்கிறாரு, எவ்வளோ வாக்குகள் தாவேக்கா வாங்க போகிறது அப்படின்றது தான் வந்து அந்த தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த கண்டெஸ்ட்டே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி 45% வந்தால் தான் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி அப்படின்ற அளவுக்குலாம் சீட் கன்வர்ஷன் வரும் அப்படின்னு பேசுகிறோம். நீங்கள் ஒரு டைட்டாக ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்டாக இந்த 2026 தேர்தலில் மாற்றிட்டாருன்னா உங்களுக்கு 35% வாங்கினாலே வந்து சீட் கன்வென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி எந்த கட்சிக்கு அந்த வாக்குகள் போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத ஒரு தேர்தலை நாம் வந்து இந்த 2026 தேர்தலில் பார்க்க போகிறோம். ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஸ்டார், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டத்தோடு அவர் வந்து ஒரு பேக்கிங்கோட வராரு அப்படின்னும் போது, ஒரு ஆதரவு தளத்தோடு அவர் வராரு அப்படின்னும் போது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய விஜய்க்கு இன்னைக்கு 0 ஓட்ஸ் தான். அவருக்கு அதிமுகலேருந்து ஒரு ஓட்டு வந்தால் கூட அது லாபம் தான், திமுகவிலேருந்து வந்தால் கூட லாபம் தான். அவர் எங்கேருந்தெல்லாம் அவரால் வாக்குகளை எடுக்க முடியுதோ எல்லாமே அவருக்கு லாபமாக தான் அமையும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவரும் செக்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் ஈரோடுக்கு போய் மற்றவர்கள்லாம் ஈரோடுக்கு போகும்போது உங்களுக்கு வேறு தலைவர்களை வேறு ஐக்கன்ஸை வந்து அடையாளப்படுத்துவாங்க. இவர் அங்கே போய் காளிங்கராயரை பற்றி பேசுகிறாரு, அவர் செய்த சாதனைகளை பற்றிலாம் பேசுகிறாரு. உங்களுக்கு அங்கே வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து காளிங்கராயனை ஒரு ஐக்கனாக அவங்க நம்புகிறாங்க. ரெண்டாவது செங்கோட்டையனே இந்த இன்புட் கொடுத்துருக்காரு அப்படின்னாங்க. செங்கோட்டையன் இது குறித்து இதுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்காரு. காளிங்கராயன் நாள்னு ஒரு நாள் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது, அதற்கு வந்து தமிழக அரசாங்கம் அதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வைத்திருக்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் வந்து அவர் ஒரு புது அப்ரோச்சோட சில விஷயங்களை அவர் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு வந்து நீங்கள் 0லேருந்து ஆரம்பிக்கிறாருங்க, அவருக்கு எந்த ஓட்டு வந்தாலும் அவருக்கு லாபம் தான். இன்னொன்று உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை பற்றி பேசுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் விழா நீங்கள் சென்னையில் நடத்தியிருக்கலாம், திருச்சியில் நடத்தியிருக்கலாம், திருநெல்வேலியில் ஏன் போய் நடத்த வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் தென் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது அங்கே வந்து எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்காக இருக்குது. நீங்கள் திருநெல்வேலியிலேயே 38% கிறிஸ்துவர்களுடைய வாக்குகள் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து விஜயுடைய வருகை. விஜய் வந்ததுக்கு பிறகு அங்கே ஒரு மாற்றம் இருக்குது, அந்த கிறிஸ்துவ ஓட் பேங்க்ல ஒரு வேரியேஷன் தெரியுது அப்படின்றதுனால தான். நீங்கள் இதே ஏடிஎம்கே இருக்கும்போது இவ்வளோ மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா திமுக வந்து அறிவாலயத்தில் இருந்தே உட்கார்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணுவாங்களே தவிர களத்துக்கு போய் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம களத்தில் நின்று பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு வராது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசு விழா டிவியில் போடுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான விழாவை வந்து அரசாங்க விழாக்கள் நடந்திருக்கிறதா? நீயா நானா பார்க்குற மாதிரி ஒரு விழா வந்து அரசு ஏன் நடத்த வேண்டும்? எதற்காக இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும்? நீங்கள் திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்திகள்லாம் வந்து இந்த பிரம்மாண்டங்களை வைத்து அவங்க வந்து மறைக்கிறாங்க. விஜயுடைய பிரச்சனை என்னன்னா, விஜய் பிராடர் இஷ்யூஸை பேசுகிறாரு. அன்றாடம் நடக்கின்ற திமுகவை கார்னர் பண்ணக்கூடிய இஷ்யூஸில் அவர் பேசலை. டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் விஜயுடைய கருத்து என்ன யாருக்கும் தெரியாது, திருப்பரங்குன்றத்தில் விஜயுடைய கருத்து என்ன யாருக்கும் தெரியாது, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்க, அதுக்கப்புறம் என்ன பேசலையே, அதுக்கப்புறம் யாருமே பேசலை. இன்றைக்கி அந்த போராட்டம் என்பது 100 நாள் தாண்டி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு பக்கம் நீங்கள் வந்து பெரிய பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறீங்க, ஒரு போர்ட்ரேல் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து தூய்மை பணியாளர்கள், பெண்கள், செவிலியர்கள்லாம் வந்து காத்து கிடந்து நைட்டில் குளிரில் பனியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து கான்ட்ராஸ்ட். இதை பற்றி பேசணும் இல்லையா? அப்போ அன்றாட அரசியல் நடவடிக்கைகளை பற்றி அதிமுக பேசுவதில்லை. இன்றைக்கி அதிமுக இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ஏதாவது கண்டன அறிக்கையோ அல்லது ஒரு போராட்ட அறிவிப்போ ஏதோ வந்திருக்கா பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. அப்போ விஜயும் அதை செய்ய மறுக்கிறார் அப்படின்னும் போது அங்கே தான் வந்து பிரச்சனை வருகிறது. விஜய் வந்து அன்றாட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து எவ்வளோக்கு எவ்வளோ அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த விஷயங்களை இன்டர்வீன் பண்ணுறாரோ,
உங்களுக்கு அவருக்கான அந்த ஆதரவு தளம் அப்படின்றது இன்னும் வந்து So, விரிந்து விஜய் கொண்டே வந்து போகும். தான் களத்துக்கு வராமே திமுக களத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்றீங்க. நீங்க அப்படிதானே தெரியுது. திமுக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இல்ல விஜய்க்கு. நீங்க திமுக ஒரு ஆளுங்கட்சிங்க. திமுக வந்து செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், அவங்க அவங்க வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வாக்குகளை பெற்று தரும் அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லையே. அந்த அந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. நீங்க மறைமுகமாக இன்னைக்கு எந்த மேடையில யாரு பேசினா கூட, திமுகவில் இருக்கக்கூடிய எந்த தலைவர் பேசினா கூட, நாங்கள் வந்து விஜயை ஒரு பொருட்டா மதிக்கல அப்படின்றாங்க. ஆனால் விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் இன்னொன்று விஷயம் நீங்கள் கவனிக்கணும். திமுக தலைவர்கள் மட்டும் பேசல, திமுகவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமே விஜய் அட்டாக் பண்ணிட்டு டிஎம்கே இருக்கு. எக்கோசிஸ்டம் டிஎம்கே ஈகோ சிஸ்டமே விஜய்க்கு தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் ரியாக்ட் பண்றீங்க? எதுக்காக ரியாக்ட் பண்றீங்க? இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, பிறந்தநாள் விழால பேசக்கூடிய அத்தனை பேரும் விஜயை தான் அட்டாக் பண்றாங்க. எதுக்கு நீங்க அட்டாக் பண்றீங்க? விஜய் உங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாது, விஜய் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, விஜய்க்கும் நாத்தாக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க விஜய் பத்தி ஏன் அட்டாக் பண்ணணும்? விஜய் பத்தி நான் எனக்கு அதுதான் புரியல. அப்போ எதுக்காக திமுக இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க? நீங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஃபெலிக்ஸ் போய் எதற்காக தாவேக்கால இணைகிறாரு? நீங்க ஃபெலிக்ஸை ஒரு விஷயத்துல அரெஸ்ட் பண்ணீங்க, ஒரு தவறு நடந்திருக்கிறது, அந்த விஷயத்துல அடுத்தடுத்து நீங்க போய் ஃபெலிக்ஸை வந்து போய் அரெஸ்ட் பண்ண போகும்போது அவருக்கும் ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதுன்னு அவர் தாவேக்கால போய் இணையக்கூடிய ஒரு சூழலை வந்து யார் ஏற்படுத்துகிறார்கள்? இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் விஜய் இது வரைக்கும் வந்து பிஜேபி அட்டாக் பண்ணல அப்படின்னு. இப்போ பிஜேபி அட்டாக் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு அது யாருக்கு லாபமாக அமையும் அப்படின்னா அது டிஎம்கேக்கு தான் அது வந்து பெரிய அளவுக்கு லாபமாக அமையும். நீங்கள் பிஜேபி அட்டாக் எந்த அளவுக்கு நீங்கள் கூர்மைப்படுத்தி அட்டாக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதை விட கூடுதலாக திமுக அதை பண்ணும். திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் விசிகேவும் இடதுசாரிகளும் பிஜேபி அட்டாக் அப்படின்னா, பிஜேபிக்கு எதிரான அரசியல் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து அதிக அளவு. இதில் ஒரு சந்தேகம். இப்போ வந்து இதே சார் ஒன்று சொன்னார், திமுகவை விஜய் தொடர்ச்சியாக திட்டுறதுனால திமுகவுக்கு ஓட்டு போடுறவரால் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார், ஆனால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவன் மாற்றி போடுவான். இப்போது விஜய் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தா திமுகவுடைய ஓட்டு விஜய்க்கு வந்திருக்கும்ல? இல்ல விஜய் திமுகவினுடைய ஓட்டு வந்து பாஜகவுக்கு எதிரான ஓட்டு. இல்ல நீங்க விஜய் வந்து திமுக விமர்சனம் பண்றது அவருக்கான வாக்குகளை பெறுவதற்காக, அவருடைய கட்சி பக்கம் அவருக்கான வாக்குகள், அதிமுகவுடைய வாக்குகள், அதே மாதிரி அதிருப்தி வாக்குகள் எல்லாத்தையும் வந்து தான் பக்கம் இழுக்கணும் அப்படின்றது அதுதான் வந்து அவருடைய பிரதான நோக்கம். இன்னொரு பக்கம் அவர் பிஜேபியை எதிர்த்தார் அப்படின்னா அது திமுகவுக்கு ஏதுவான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு அது யூஸ் ஆயிரும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்க க்ளோசர் டு எலெக்ஷன் மேபி பிஜேபியை வந்து கடுமையாக எதிர்க்கலாம். பிஜேபி இன்னும் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, பிஜேபி களத்திலேயே இல்லை அப்படின்றாரு. மேபி அதுதான் அவருடைய எண்ணம். அவருக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இல்லாதவங்க நான் விமர்சிக்க ஆமா, களத்துல யாரும் சொல்லல, அது யாருன்னு சொல்லல. ஸோ பிஜேபி நாத்தாக்கா எல்லாம் களத்துல இல்லை, நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன், மேபி அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன். இதெல்லாம் வந்து அவருடைய இன்புட்ஸ். நீங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு அரசியல் வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா அவருக்கு அறிவுரை சொல்கின்றவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அவருக்கு இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கே உடைய பொசிஷனை நாம் எடுத்துடணும், ஏடிஎம்கே உடைய ஸ்பேஸை நாம் எடுத்துடணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ இதுதான் வந்து விஜயுடைய தற்போதைய அரசியல் உக்தி. ஆனால் இது நாளைக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது வேற ஏதாவது ஒரு கண்ணோட்டத்தில் இதை மாறணும் அப்படின்னா மாற்றி தான் ஆகணும். நீங்கள் இதே ட்ரெஜெக்டரியிலே போக முடியாது. ஆனால் விஜய்க்கு என்னன்னா ஒரு 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 எவால்விங் லீடர். நீங்கள் அந்த பார்ட்டியே இப்போ தான் எவால்வ் ஆகிட்டு இருக்காரு. அவரே இப்போ தான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு மேடையில் எப்படி பேசணும், ஒரு மேடையில் தொண்டர்களோட எப்படி கனெக்ட் ஆகுறது, தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்ப்பரிப்புலாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை எப்படி கட்டுப்படுத்துறது, எல்லா விஷயங்களும் அவருக்கு புதுசு தான். ஸ்பீச்சை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்குல்ல. போகும்போது வீட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே பாலிடிக்ஸில் பண்ணணும். இதெல்லாமே வந்து கடந்த காலங்களில் தலைவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கி அவருக்கு வந்து ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அவருக்கு வந்து இளைஞர்களுடைய பட்டாளம் அதிகமாக இருக்குது, பெண்கள் எல்லாமே ஒரு 35 கீழே இருக்கக்கூடிய ஒரு 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 ஹியூஜ் ஃபாலோயிங் இருக்குது அப்படின்னா அவங்க யாருமே வந்து ஒரு ஒரு பிஜேபி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள். விஜயே செக்குலர் பாலிடிக்ஸை முன்வைக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு பிஜேபியோடைய அஜெண்டாவை வந்து கிட்டத்தட்ட அவர் இன்னொரு 10-20 வருஷத்துக்கு பின்னுக்கு தள்ளுறாரு. பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் வந்து ஒரு ஆப்போசிஷன் ஸ்பேஸை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியல. எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து போகிறது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் ஜீவா. அந்த
கோர் கேள்வி அப்படியே எடுத்துக்கோங்க. திமுகவினுடைய வெற்றியை பாதிக்கிற வகையில் சிறுபான்மையுடைய வாக்குகளை வந்து விஜயால பிரிக்க முடியுமா? பாஜகவினுடைய அஜெண்டாவை விஜய் தான் இன்னொரு 20 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்க போறாரு அப்படின்னு ஷபீர் சொல்றாரு. நீங்க வந்து விஜயும் சீமானையும் வந்து கொண்டு வந்தீங்க, அவங்க 2 பேரும் தான் எதிர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திமுகவுக்கு எதிராக தான் வந்து அவங்களுக்கு எதிரில் திமுக எதிர்ப்பு கான்செப்டில் இவங்கெல்லாம் வர்றாங்க. அந்த விதத்தில் ஆல்ரெடி விஜய்க்கு முன்னாடி சீமான் இருக்கிறாரு. திமுக எதிர்ப்பு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிற கான்செப்டில் இப்போ கமல் ஃபீல்டில் கிடையாது, விஜயகாந்த் அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஆல்ரெடி சீமான் அதில் இருக்காரு. 2 திராவிட கட்சியும் ஒழிப்பேன், திராவிடத்தை ஒழிப்பேங்கிறாரு. அந்த ஓட் பேங்க் தான் இவருக்கும் வரும்னு சொல்கிறேன் நான். அதுதான் இவருடைய பேஸ்மெண்ட். அதனால தான் செங்கோட்டையன் வந்தது கூட நான் பின்னடைவுன்னு சொன்னேன். செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி திராவிட கட்சிகளை ஒழிப்பேன், 2 திராவிடத்துக்கு நான் தான் மாற்றுன்னு சொல்லலாம். செங்கோட்டையன் வரும்போதே அடிபட்டு போகுதுல்ல, அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். நான் இவர் வந்து அந்த கான்செப்டில் தான் பேஸ்மெண்ட்டு இவருக்கு அதுதான். விஜயகாந்துக்கும் அதுதான் பேஸ். 2 பேரும் வேணான்னு சொல்கிறவங்க தாங்க இவங்க நடிகர்கள். இந்த இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுற. அப்படி பார்த்தா விஜயகாந்த் பண்ருட்டியார் இருந்தார். விஜயகாந்த் விஜயை விட கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கலான நபர் தான். ஏன்னா அவர் வந்து 2006 தேர்தலில் நிற்கும் போது 2005 கட்சி ஆரம்பிக்கல. அவர் 2000 வல்லரசு படத்தில் ஃபைட் சீன்லேயே மோதிரத்தில் கட்சி கொடியை காமிச்சிட்டாரு. 2000 அது ஏழை ஜாதி வாஞ்சிநாதன் எல்லாரும் நிறைய படங்களை பாமகவை விமர்சித்து 98 97 படம் எடுத்துட்டார். அதுக்கு முன்னாடியே கஜாந்தரால பாமகவோட சண்டை போட்டார். அவர் பொலிட்டிக்கலாக 20 வருஷமாக தான் ஒரு நபருங்கிறத காமிச்சிக்கிட்டு இருந்தார். கலைஞரும் எம்ஜிஆரும் உயிருடன் இருக்கும்போது வந்து 2 பேரையும் விமர்சிச்சுட்டு வந்தார். அதனால் இவருடைய பொலிட்டிக்கல் பேட்டர்னோட விஜய் இது பண்ண முடியாது. விஜய் தான் யாரையும் விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அவர் பெருசாக யாரை விமர்சிக்கிறாரு? திமுகவை தவிர்த்து பீகாருக்கே போனாலும் திமுக மட்டும் தான் விமர்சிப்பார். சிறுபான்மையுடைய வாக்குகளை வந்து திமுகவை பாதிக்கிற அளவுக்கு இவரால் வாங்க முடியுமா? இல்லை, நான் வந்து அப்படி இல்லை. இது எல்லாமே ஒரு ஊகமாக சொல்லப்படுறது தான். இவர் ஒரு கிறிஸ்டின்ங்கனால இந்த கேள்வி வந்து அடிக்கடி வருது. ஏன்னா இப்போ ஒரு என்ன இருந்தாலும் ஒரு கிறிஸ்டினுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்டின் வந்திருக்காரு, கிறிஸ்தவருக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக காங்கிரஸ் சேர்ந்து இருக்கும்போது ஆன்டி பிஜேபி பாஜக இன்னைக்கு வந்துடக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அரசியலில் நேரடியாக ஈடுபடலைனாலும் அவங்க வந்து ரொம்ப ஒரு மேக்ஸிமம் படித்த அந்த மாதிரி கான்செப்டில் இருப்பாங்க. இவ்வளவு எளிதாக உணர்ச்சி வயப்பட்டு மடைமாற்றி ஓட்டு போடுறவங்களாலாம் மேக்ஸிமம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இடஒதுக்கீடு கலைஞர் கொடுக்கும்போதே நீங்கள் உண்மையிலே முஸ்லீம்களுக்கு கொடுங்க, பாவம் அவங்க தான் கல்வியிலையும் பொருளாதாரம் எல்லாத்துலேயும் பின்னாடி இருக்காங்க, நாங்கள் கல்வி பொருளாதாரத்தில் நல்லா இருக்கோன்னு சொல்லி கொடுத்த இடஒதுக்கீடு திருப்பி கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டியது முஸ்லீம்ஸ் தான். நாங்கள் இருக்கிற பிசி கோட்டாலே நாங்கள் எல்லாரையும் அடித்து நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற சொன்னவர்கள் அவர். அவங்க வந்து இந்த நேரத்தில் வந்து இதுவும் பாஜக இந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்குங்கிறப்ப இந்த நேரத்தில் விஜய் மாதிரியான நபரை நம்மால் நம்ம மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு வந்து நிற்கிறவர் கிறிஸ்தவராங்கிற பார்க்குற கல்ச்சர் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. இங்கே வந்து இந்து கிறிஸ்டின் கல்ச்சரே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். மேரியம்மா மாரியம்மா கலந்து தாங்க இருப்பாங்க. முஸ்லீம்ஸ் தான் தனியாக இருப்பாங்க, ஏகத்துவம் அது இதுன்னு. கிறிஸ்டின்ஸ் ஒரு மாதிரி மிக்சடாக இருப்பாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவன் நம்மாலா அப்படின்னு பார்க்குற கல்ச்சர்லாம் ரொம்ப குறைவாகத்தான் அவங்கள்ட்ட வந்து இருக்கும். எங்கள் கிறிஸ்டின் எம்எல்ஏ எம்பிங்கிற கான்செப்ட்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் அந்த உணர்வில் ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். அதுவுமே ஆல்ரெடி டிஎம்கே வெறுப்பு உள்ளவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் டிஎம்கேக்கு வந்து இன்றைக்கி அரசியல் ரீதியாக மைனாரிட்டி, தலித், இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் காலத்தில் இல்லாத அளவுக்கு தலித்துகள் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு வருது. காரணம் என்னென்னா அப்போ இந்த எம்ஜிஆர் இப்போ இல்லை, ஜெயலலிதா இல்லை. அதனால் அவங்களுக்கு கிடைத்து வந்த தலித்து ஓட் பேங்க்னாலே ரெட்டலை தாங்க. அந்த ஓட் பேங்க் இன்றைக்கி கலைஞர் இல்லாத ஸ்டாலினுக்கு நிறையா கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏடிஎம்கே ஓட் பேங்கே நிறையா மாறி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு பாரம்பரியமாக கிடைக்கக்கூடிய டிஎம்கே காங்கிரஸ் கிடைக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அப்படியே மாறிடும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ஒரு ஊகமாக தான் அது சொல்லப்படுவதாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இப்போ டிஎம்கே கிறிஸ்டின் விஜய் வந்ததுக்கப்புறம் அவங்க நடத்துகிற மீட்டிங் எல்லாமே விஜயோடைய தாக்கம் இருக்குங்கிறாங்க. ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, நம்மளே தாக்கி பேசும்போது அதுக்கு பதில் சொல்லாமலும் இருக்க முடியாது. இப்போ 2016 அன்புமணி தனியாக நிற்க போகிறாங்க தெரிஞ்சவொடனே ஜெயலலிதா அம்மையார் என்ன வட தமிழகத்தில் அதுவரை இல்லாத அளவுக்கு வன்னியர் கேண்டிடேட் போட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து மேக்ஸிமம் வன்னியர் கேண்டிடேட் அதிகம். ஏன்னா வன்னியர் ஓட்டு மேக்ஸிமம் டிஎம்கேக்கு தான் விழுன்னு அவங்களுக்கு தெரியும். வன்னியர் முதலியார் ஓட்டு, தலித் ஓட்டு தான் அவங்களுக்கு விழுன்னு தெரியும். ஆனால் அன்புமணி தனியாக நிற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே தான் கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கு அதிகமாக எம்எல்ஏ சீட்டு கொடுத்து வட தமிழகத்தில் அதிக சீட்டு ஜெயிச்சாங்க. 2016 2வது முறை ஜெயலலிதா ஜெயிச்சது காரணம் வன்னியர் ஓட்டு, வட தமிழகத்தில் இருந்த ஓட் பேங்க் தான். சவுத்து எப்பயும் அவங்க ஜெயிக்கிற இடம், அது பார்த்து டிஎம்கே நிறையா ஜெயிச்சிருந்துச்சு 2016. ஸோ இந்த மாதிரி அந்தந்த தேர்தலுக்கு ஒரு ஓட் ஃபேக்டருங்கிறது கான்செப்டாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு அதுக்காக ஜெயலலிதாவை விட அன்புமணி சக்தி வாய்ந்தவர் நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன இது அந்தந்த நேரத்தில் பண்ணுவாங்க. குலச்செல்லையான்னு ஒரு முத்திரையர் சங்க தலைவரை எம்ஜிஆர் வீடு தேடி போய் பார்த்தாருங்குவாங்க. அவர் எந்த சாதி சங்கத்தையும் கலந்துக்கல, முத்திரையர் சங்கத்தில் எம்ஜிஆர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கலைஞர்கிட்ட இருந்து குலச்செல்லையாவை பிரிக்கணுங்கிறதுக்காண்டி. அதுக்காக குலச்செல்லையா வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய நபர் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் தொகுதி வாரியாக வட்டார ரீதியாக சில பேருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கும். எஸ்டிஎஸ் கட்சி விட்டு போனவுடனே 2 இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் தோத்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு உடம்பே சரியில்லாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ ஒரு எஸ்டிஎஸ் யார், ஒரு அன்புமணி யார், ஒரு குலச்செல்லை யார்,
ஏன் இவர் விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர் எம்ஜிஆரை மிரட்டினார். 80 தேர்தலில் வந்து அவர் போய் அவர்கிட்ட போய் சரண்டர் அடைஞ்சார், அவர்கிட்ட பேசினார். சரண்டர் அடைஞ்சாருங்கிற வார்த்தை அதிகம், போய் பேசினார். எம்ஜிஆர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் தாக்கம் செலுத்தும். உடனே எம்ஜிஆரை விட அவர்கள் பெரியவர்களா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். ஜெயலலிதா அம்மையாரோட அன்புமணி தான் அப்போ அன்றைக்கி பெரியவரான்னு கிடையாது. அந்தந்த நேரம் அந்தந்த கான்செப்டில் சில ஃபேக்டர்ஸ் வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய கட்சிகளை. அந்த வகையில் விஜயனுடைய தாக்கம் இருக்கும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க, சில நிகழ்ச்சி நிரல்களை அமைப்பாங்கங்கிறது யதார்த்தமான விஷயம் தான். இதே சார், இந்த திமுகவை பலவீனப்படுத்துகிற இல்லை வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா? அந்த அளவுக்கு பிரிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறதுல ஒரு கணிசமான பகுதி அங்கே போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நான் பேசுகிற பார்த்துற வரைக்கும் கிறிஸ்டின்ஸ் நான் வந்து கிறிஸ்தவர்களை மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் வாக்குகளை சேர்த்து கேட்குறேன். சிறுபான்மை வாக்குகளில் நாங்கள் வந்து சில இடத்துல போய் பர்டிகுலராகவே நான் பண்ணியிருக்கேன். ஒரு தொகுதியில் வந்து ஒரு 100 கிறிஸ்தவர்கள் பார்த்தோம். அதில் ஒரு 33 to 35 ஓட்டுகள் வந்து தாவேக்காக்கு தான் போட்டாங்க. அதே மாதிரி ஒரு முழுக்க முஸ்லீம் 100 ஓட்டு எடுத்தோம். அதில் 19 ஓட்டு வந்து விஜய்க்கு போச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான். இது விஜய்ன்ற படத்துக்கு போட்ட ஓட்டா, இல்லை இது விஜய் யாரை நிறுத்தினாலும் வரப்போகிற ஓட்டா அப்படின்றத இனிமேல் நம்ம தேர்தல் தான் முடிவு சொல்லணும். அதனால் இவர் வந்து எல்லா இடத்துலையும் பிரிக்கிறார். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க கேஸ்ட் நியூட்ரல், அப்புறம் ரிலிஜன் நியூட்ரல் தான். இவரை வந்து கிறிஸ்டின்னு பார்த்து இவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்களா? இவ்வளோ பேர் இவ்வளோ ஆதரவு வரும்னா வரவே வராது. அங்கே எல்லாம் விபூதி குங்குமம் வச்சுட்டு தான் விஜய்னு வந்து வெறியோடு வர்றாங்க. ஸோ அவர் வந்து ரிலிஜன் பார்க்கல, அவர் என்ன ஜாதின்னு கூட நம்ம முழுசாக நிறைய பேருக்கு தெரியாது. அவரை கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் தெரியுமே தவிர அதில் கிறிஸ்டினில் என்ன டினாமினேஷன், அவர் என்ன அதில் என்ன ஜாதி, அவங்க அம்மா என்ன கேஸ்ட்டு, அப்பா என்ன கேஸ்ட், இதை கூட நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் வருகிறார். அதனால் அவரை பொறுத்தவரை கேஸ்ட் நியூட்ரல். அப்படி எல்லா வாக்குகளும் போகும்போது அதில் அதே பர்சன்டேஜ் மைனாரிட்டி வாக்கும் போகும்ல. அதில் முஸ்லீமும் போகும். முஸ்லீம் பெண்களே போடுறாங்க, விஜய்க்கு பார்த்துருக்கேன், நான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டினில் வந்து பெண்கள் போகிறாங்க, அது மாதிரி போகிறாங்க. அதனால் வந்து எல்லாருடைய ஓட்டுகளுமே போகும்போது அதில் மைனாரிட்டியோட பர்சன்டேஜ் என்ன போகுதோ, மற்ற எல்லா ஹிந்துஸில் எவ்வளோ போகுதோ அதே பர்சன்டேஜ் மைனாரிட்டி அந்த யங்ஸ்டர்ட்டையும் போகும்ல. அதனால் நம்ம திரும்ப இது வந்து நம்ம வந்து அதிகப்படியாக, அதாவது இப்போ விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறவங்க, இவர் ஒரு கிறிஸ்தவர் சிஎம் ஆகிறதுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு, இதனால் நம்ம கிறிஸ்தவருக்கு போட்டே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் கிறிஸ்தவர்கள் போடுறாங்களான்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். அதை இப்போ பேசியிருக்கிற இந்த ஒரே ஒரு இது, அதாவது இஸ்லாமியர்களுடைய இதில் கூட விஜய் வந்துட்டாரு அப்படியே வந்து நின்னோடனே எல்லா இஸ்லாமியர்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கிடையாது. ஏன்னா 2014க்கு பிறகு இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, அது எல்லா வக்ஃபு சட்டமாக இருக்கட்டும், சிஏஏ, என்ஆர்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தவங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை அப்படின்றது எல்லாரும் மீதும் இருக்கிறது. இப்போ நீங்கள் காங்கிரஸ் அண்ட் இடதுசாரிகள் திமுகவோட இருக்கிறதுனால அந்த கூட்டணி வந்து பாஜகவோட போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் இடதுசாரிகள் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் அதிகமாக இருக்கிறது. இதே கூட்டணி உடஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு, விசிகா உண்மையா விசிகெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நமக்காக பேசுவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பேசுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பது இருக்கிறது. அப்போ இந்த இந்த கட்சிகள்லாம் வந்து இப்போ வேற விஜய் பக்கமோ இல்லை வேற ஏதாச்சும் உடையுது இல்லை வேற பக்கம் போறாங்கன்னா திமுக மீது கூட அந்த சந்தேக பார்வை அப்படின்றது வந்துடும். நீங்கள் அதிமுக கிட்ட 2024 வெளியே வந்ததுக்கு பிறகு கூட, என்டிஏ விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலையே. அவர் எஸ்டிபிஐ மாநாட்டில் தானே போய் சொன்னார், நான் வந்து 26லும் கூட்டணி கிடையாது அப்படின்னு. ஏன் நம்பலை? ஏன்னா நாளைக்கு எப்போ வேணால் போயிடுவாங்க இவங்க அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதே போல் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, சிறுபான்மையர் மத்தியில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அவங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அரசியலில் உங்களுக்கு வந்து அவங்களுடைய பாதுகாப்பு, எங்களுக்காக யார் பேசுகிறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் தான் வந்து இங்கே அதிகமாக வந்து இந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. தவிர நீங்கள் விஜய் வந்து பேசாமல் இருப்பதோ, இப்போ திருப்பரங்குன்றத்தில் அவர் பேசலை, பொதுவான பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அவர் இல்லை அப்படின்றத ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வந்து அதை பதிவு பண்ணிகிட்டே இருந்தாருன்னா இந்த நம்பகத்தன்மை அப்படின்றது விஜய் பக்கமும் வராது. ஸோ விஜயும் இதை பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் குபேந்திரன் சார் கேட்டார்ல, நிலைப்பாடு என்னன்னா நிலைப்பாடு சொல்லுங்கள். நீங்கள் அந்த மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அதுதான் எங்கள் நிலைப்பாடுனா அதையாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் பேசணும். பேசாமல் கடந்து போவது அப்படின்றது வந்து அவருக்கு நல்லதில்லை. அதாவது ஆடு திருடின பஞ்சாயத்து சீன் ஒன்று இருக்குல்ல வடிவேலு படத்தில், அந்த பஞ்சாயத்து சீன் மட்டும் வச்சுங்க. நான் தைரியசாலின்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, புரியுதுங்களா? அவர் தான் தைரியமான ஆள் இல்லை, எதிர்த்து பேச வேண்டியதுன்னு. அரசியல் எதிரி விட கொள்கை எதிரி தான் ரொம்ப முக்கியம். அரசியல் எதிரி கூட எப்படி வேணால் டீல் பண்ணலாம், கொள்கை எதிரினா நீங்கள் ஏற கட்டி ஆகணும் அவரை. ஆனால் பாஜக பற்றி எங்கே பேசுகிறாரு? பேசவே மாட்டார். ஏன் பேச மாட்டாருன்னா 2020 நெய்வேலியில் மாஸ்டர் படம் ஷூட்டிங். இப்போது யாரோ ஒரு நபர் அல்ல விஜய்,
ஒரு சம்மன் போனால் நீங்கள் நாளைக்கு வாங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவார். இன்கம் டேக்ஸ் கொடுக்குற சம்மனுக்கு அப்படியே வராமல் ஓடி போய் எங்கேயாவது தாய்லாந்துலேயோ இல்லை நெதர்லாந்துலேயோ போய் தஞ்சமடைய போகிறாரா? கிடையாது. ஆனால் நெய்வேலி ஷூட்டிங்கில் விஜயை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு காரில் 2 பேர் பின்னாடி உட்காந்துட்டு வராங்க. இவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அப்போ வரும்போது என்ன பேசிட்டு வந்திருப்பாங்க, வந்த பிறகு இங்கே விசாரணையின் போது என்னென்ன பேப்பர் அவர் முன்னாடி போட்டிருப்பாங்க. அவர் ஒரு 6 மாதம் ஸ்க்ரூட்னிஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த 6 மாதம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஸ்க்ரூட்னிஸ் பேப்பர் எடுத்து வச்சுருப்பாங்க. அவர் நெக்லஸ் வாங்கி கொடுத்தது, பங்களா வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. எதுக்குமே வாய் திறக்கலாம். அப்போ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நினைவு வந்து போவோம்ல, வடிவேல் கேட்பார்ல, அவருக்கு அப்பப்போ நினைவு வந்து போவோம்ல அப்படின்னு. அந்த மாதிரி வராது விஜய்க்கு. உண்மையிலே கொள்கை எதிரினா நீங்கள் பாஜகவை தோல் உரித்து இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தூய இடத்துல சக்தியா இருந்தா அதை தானே செஞ்சிருக்கணும். இதுல வேற நீங்க முதல் கேள்வியே பாஜகவோட வந்து தீய சக்தி இருக்காங்க. இல்ல முதல் கேள்வியே கேட்டீங்க. தூய சக்தி தீய சக்தியில அரசியல் யாருமே கிடையாது. எப்போன்னா அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை, கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுல வந்து இதுல யாருக்கும் வெட்கம் இல்லை. வெட்கம் கெட்ட ஒரு ஜாதி இருக்குன்னா அது அரசியல்வாதி மட்டும்தான். ஆனால் இவர் உஷாரா நான் ரொம்ப தைரியசாலின்னு சொல்லிக்கிட்டு பாஜக பற்றி விமர்சிக்க பயப்படுறேன்னா அவங்க பின்னாடி வண்டியாக பேப்பர் வச்சிருக்கான்னு அர்த்தம். ஒரு அருண் ஐஆர்எஸ்ட்டை கேட்டால் தெரியல நீங்கள் சொன்ன டீட்டெயில். இல்ல பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து இப்போ சமீபத்துல ஒரு விழாவில் வந்து பேசினாரு. முதலமைச்சர் எங்களோட கலந்து விழாவில் உங்களை சேர்ந்தவர்களை உயிரோடு கொளுத்தும் போது நீங்க எங்க போனீங்க? அப்ப நீங்க தூய சக்தியா? மணிப்பூர்ல எவ்வளவு கொடுமை நடந்தது, அப்ப நீங்க பேசுனீங்களா? எந்த நேரத்திலயுமே அவர் வாயை திறக்கல. அதாவது பிஜேபிக்கு எதிராக என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல அவர் வாயை திறக்கவே மாட்டாரு. இல்ல பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலுமே அங்க பேச மாட்டாரு. ஆனா நாங்க வந்து வாயை திறக்காம இருக்கிறான்னா உலகத்துல மனுஷனே கிடையாது. ஆனா அது எதுவுமே பேச மாட்டார். திருப்பரங்குன்றத்துலயும் அவரோட ஹிஸ்டரி அதான். அவர் தான் அதுக்கு தான் அழகுன்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம் நம்ம. அது மாதிரி இருக்கணும். அப்படின்னா இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் பிரச்சனை வரும்போது பிஜேபியால ஒரு பிரச்சனை வருது, இல்லைன்னா பிஜேபியோட கொள்கையால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல பேசாம இருக்கணும். அப்படின்னா அது வந்து விஜயால மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் தூய சக்தின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசுகிற எல்லா விஷயமே இப்போ இருக்கிற கூட்டணி கணக்குகள் சம்மந்தப்பட்டது. கூட்டணி கணக்குகள் மாறினா வேணால் இது அவுடேட்டட் ஆகலாம். கூட்டணியில் முடிவானதுக்கு பிறகு வந்து நம்ம விரிவாக பேசலாம். இணைவும் கருத்து பிறகு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.